இன்றைக்கு வியாபாரம் சரியான ஜவுப்பப்பா. 1 கிலோ புடலங்காய் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு தானே வில்வட்டு கிடக்கு. 10 ரூபா காய்ச்சி. என்ன செய்வான்? என்ன 2 சாப்பாட்டுக்கு இதுதான் இனித்தான் போய் பொடிகளுக்கு சமைக்கணும். அங்கே சோத்துக்கு மேலே சீட்டில் என்ன போகிறோம். அவன் அங்கே சின்னவன் பள்ளிக்கும் போட்டானே. இல்லை 3ம் போட்டது பள்ளிக்கூடம். 3ம் போட்டது பள்ளிக்கூடம். எங்கட பாடப்பான ஒரு கடவுள் கண்ணத்துக்கு துறப்பானோ கடவுள் தான் தெரியும். அதை விடுவோம் சரிதானே. ஓகே, அது போக நீங்கள் ஒரு பொய்யும் நீங்கள் எங்களுக்கு சொல்லலைன்னு சொல்கிறீங்களா? நான் ஒரு பொய்யும் சொல்ல இல்லை. நான் எனக்கு இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு நான் அதை தெரியப்படுத்தணும். என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே நான் போய் சொல்ல விரும்பலை உங்களுக்கு. அதை அண்டையை சொல்லல அது ஏன்னா விளக்கம் தெரியாதண்ணா. நான் உண்மையிலே நான் இங்கே தான் இந்த பிள்ளைகள் பிறந்த இடம் இதுதான். நான் விழாகாலம் இந்த இடத்துல இருக்கிறேன். நான் உங்களுக்கும் திருப்பியும் போய் சொல்றீங்களே உண்மையை தான் நான் சொல்கிறேன். ஆஸ்பத்திரியில் பிறந்தேன். ஆஸ்பத்திரியில் தான் பிறந்தது. நான் 2 பேருக்கும் ஜோயிண்டாக தான் இருக்குது. அவர் என்னன்னு சொன்னால் அந்த வீட்டை தான் காணி வாங்கினது. அந்த வீட்டையெல்லாம் நீ போக இல்லாது. அவர் பொம்பளைய கூட கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அந்த வீட்டில் வைபோஸாக வச்சிருந்தார். ஆனால் முறையில் எனக்கு அந்த வீடு காணி தேவையில்லை. உண்மையை தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து கேட்க வந்தது அது இல்லை. நான் இன்னும் ஒரு விஷயம் அறிஞ்சா நீங்கள் இதையும் சொல்லி போட்டீங்களா? அதை நான் கேட்குறேன். விசாரிங்க. அப்போ இதுவும் ஒரு புது விஷயமா போட்டு அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு காணியும் போடும் கிடக்கப்ப அவர் அப்படி சொல்லி தன்னைக்குள்ள நான் ஒரு காலத்திலே அதை யாரையும் கொண்டு திருத்தினாலும் அவர் வந்து எந்த வீடு காணிங்கன்ட்டு வந்தால் நான் என்ன செய்கிறது? சரி, இப்போ இந்த காணி யார்ட்ட பேரில் இருக்குது? இது அம்மாண்ட பேர்லான்னு இருக்குது. அம்மாவோட பேரில் இருக்குது. ரைட். இது போக இன்னும் ஒரு பொய்யும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. யோசிச்சு சொல்லுங்க என்னென்று. நான் சொல்ல மாட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு காணி ஒன்று வீட்டு திட்டம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? அதே மாதிரி இன்னும் ஒரு பொய்யும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. என்னென்னு சொல்லுங்க. வடிவாக யோசிச்சு சொன்னீங்களா இருந்தால் உங்களுக்கு நாங்கள் 2 கிணறு அடித்து தருவோம். ஒரு கைக்கு நீங்கள் அதை சொல்லலைன்னா இப்போ நாங்கள் இந்த வீடியோ கட் பண்ணிட்டு போயிடுவோம். வந்து வீட்டு திட்டம் தந்த வீடு உங்களுக்கே உரிமை இல்லைன்றக்குள்ள உங்களோட அக்காட மகள் அப்படி இருக்கலாம். அங்கே இப்போ நான் உங்களை கேட்டுனானே என்னண்டு அக்கா, நான் ஒரு காலம் பள்ளிக்கூடத்தில் நாடகம் நடிக்கல எல்லாத்துலேயுமே கல்லருக்கு தான் நடிக்கிறேன். ஏன் தெரியுமா? எதிர்காலத்தில் இன்னொரு சுற்றக்கூடாண்டு விளங்குது. அன்றைக்கு நீங்கள் ஒரு சுற்றுறீங்க தெரியுமா? என்ன சுத்த? காரில் சுற்றலையோ? அக்கா வேறுக்கு அதில் தானே மருந்துக்கலாம் இல்லைங்க வார். இது யார்கிட்ட உறுதி? இது யார்கிட்ட உறுதி? உங்களையா? மற்ற உறுதி எங்க? தங்கச்சிண்டியதா வாட்ட சரியோ? எனக்கு போய் சொல்ற பிடிக்காது. இப்போ உங்களோட தங்கச்சி சொன்னா அந்த காணி தான் உழைச்சி வாங்கினாண்டு நீங்க சொல்றீங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அம்மா ஒரு பிறப்புக்கு அவன் உழைப்பும் கொஞ்சம் என்னண்டா அம்மா கணக்க கொடுக்கல. உண்மையத்தான் நான் சொல்றேன். ரைட். அம்மா கணக்க கொடுக்கல. அம்மாவும் சேர்ந்து தான் அதை வாங்கி கொடுத்தது. கை விடுங்க, வளையங்க, கை விடுங்க. நல்ல மாட்டேன். என்னட்ட வெள்ளம் இருக்கான இப்ப பெருத்த காரிக்கா விட்டேன். வீட்டு பக்கத்துல நிக்கிறானுல எந்த கேள்வி என்னண்டா இதை நான் அந்த அக்காவுக்கு திருத்தி கொடுத்தனா இருந்தா அக்காவோட புருஷன் இருக்காரല്ലോ அவரால் ஒரு பிரச்சனையும் பெறாது. இல்ல இல்ல பாரு, இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? அவாவுக்கு 5 பிள்ளைய. அவ நல்ல சேமாக இருந்தவா. என்னண்டா எனக்கு என்ன தேவைண்டா இந்த வீடு திருத்தி கொடுக்க முண்டி இவருக்கும் இந்த காணி வீட்டுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லத்தானே? இல்ல இல்ல. அவற்றை ஒரு ரூபா உழைப்பும் இல்லத்தானே? இல்ல. இது உபாவின் உழைப்பும் அம்மாண்ட உழைப்பும் வீட்டை. வணக்கம். லண்டன் கைதடி ஒன்றியமானது லண்டனில் கடந்த 18 ஆண்டுகளாக நமது கிராமத்தின் கல்வி வளர்ச்சிக்காக ஆரம்ப கல்விக்குரிய ஆசிரியர் கொடுப்பனவாக 8 சனசமூகங்களுக்கு உட்பட்ட இவாவை யார் முன்னுக்கு வர சொன்னது? இதுதான் களவன்றது காட்டு. இவா அந்த மாத்திரையிலேருந்து கூட்டிக்கணும் அந்த அளவுக்கு அடுத்தால் போல இருக்கு. எனக்கு கோபம் வராது. வந்தால் என்ன செய்யும் தெரியுமோ? சொல்லுங்க பாப்போம். பேசி போட்டு கட் பண்ணி அதான வராண்ட பிறகு அங்கே வரப்போகுது. தங்கச்சிக்கும் பிள்ளைகளுக்கு தங்கச்சின கணவர் வாங்கி கொடுக்கல, அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்து வாங்கி. சரிதானே? உறுதியாட்ட பேர்ல இருக்குது தங்கச்சிண்ட பேர். இவ்வளவு நீங்க உங்கள் மேல உங்களோட ஒரு பிள்ளை மேல ஆணையா சொல்றீங்க. ஒரு பிள்ளை மேலே ஆணையா அவன் பேர்ல உறுதி இருக்கு. நீங்க அவன் உறுதியை வீட்டில வேண்டி பாருங்க. ஓகே ரைட். அப்போ திஸ் இஸ் ஸ்கிப் ஃபார் யூ. உங்களோட உண்மைக்கு கிடைச்ச பரிசு தான். இனி பாருங்க இனித்தன் இருக்கு விளையாட்டா என்ன மாதிரி வீடு செஞ்சு கொடுக்க போறோம்னு மட்டும் பாருங்க. போட்டு பாயா. எனக்கும் கொஞ்சம் பூசித்தான் நல்ல செஞ்சு என்ன கடை கஞ்சனா பூசிடும். ஏன்னா பவுடர் ஒன்றா வையா நான் வேண்டி வச்சுக்கிறேன். நான் 200 தான்
எல்லாம் எங்கட அப்போ என்னத்தை பூச சொன்னீங்க ஆள் வரட்டும் உங்களோட ஒரு எழுவல் முடிச்ச மாதிரி திருப்தியாகும் என்ற அடிக்கடி வீடியோ போடலாது பட் உங்களோட முகத்தை எனக்கு அடிக்கடி பார்க்க விருப்பம் இல்லை ஏன்டா தெரியும் தானே கஷ்டப்பட்டு நீங்கள் கவலைப்படக்குள்ள என்னால் தாங்கையில் ஆகலை சரியே. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தான். ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு உதவி திட்டம் வந்துட்டு ஆரம்பிக்க போகிறோம். அதாவது வந்துட்டு 2வது கட்ட உதவியாக. ஸோ இவங்களையுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கிருஷ்ணா அந்த வீட்டு திட்டத்தின் 2வது வீட்டை வந்துட்டு இவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரிக்கு மிகவுமே ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் வந்து நாங்கள் சந்திச்சிருந்தோம் ஜாக்கிர பகுதியில். சரி தானே. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குடிக்கிறதுக்கு வந்துட்டு தண்ணிக்கு கிணறு இல்லை அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டாய்லெட் இல்லை. ஒரு குமர் பிள்ளையுமே இருக்கிறா வந்துட்டு டாய்லெட்டு கூட வந்துட்டு காணிக்குள்ளே தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான செலவுக்கு கூட ஒரு கொஞ்சம் காசுமே இல்லாமல் தான் இருக்காங்க. வெளியில் வந்துட்டு மரக்கறி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ஒரு 5-10 ரூபா லாபம் வச்சு தான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையவே வந்து கஷ்டங்கள் அப்படியே அடிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அந்த ஃபேமிலியை சந்தித்து நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ அந்த வீடியோ எடுக்கும்போது வந்துட்டு நான் அவங்களுக்கு ஒரு சில விடயங்கள் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன். அப்படின்னு சொன்னால் இவ்வளவு வந்து நான் வந்து செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லி. எப்படின்னு சொன்னால் நான் அடிக்கடி சொல்லுவேன், செய்கிறத தான் சொல்லுவோம், சொல்கிறத தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க கிணறு ஒன்று வந்து வேணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் வந்து டாய்லெட் கேட்டிருந்தாங்க. அண்ட் வந்து வீடு வந்துட்டு புனரமைச்சு தரணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அண்ட் வந்துட்டு 5 பேட்டுக்கோழி அப்புறம் வந்து 2 சேவல் அக்னின்ற அறிவுரைக்குனாங்க. அண்ட் வந்து பிள்ளைகளுக்கான படிப்பு செலவுக்கு காசு அவ்வளோந்தான், அது போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் இன்றைய தினம் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப கட்டமாக நாங்கள் இன்றைக்கு ஒரு குழாய் கிணறு ஒன்று அவங்களுக்கு வந்துட்டு அடித்து கொடுக்க போகிறோம். அண்ட் வந்துட்டு அந்த வீட்டு திட்டத்தை அவங்களுக்கு கொடுக்குறதுல வந்துட்டு எனக்குமே மனசு இருந்தது. இருந்தாலும் வந்து தெரியும் தான் இந்த காலம் வந்துட்டு ஈவன் ஒரு தர்மம் எடுக்கிறவர்கிட்ட கூட சில நேரங்களில் வந்து நாங்கள் ஒரு சில நேர்மைகளை காண முடியாதுன்னு சொன்னால் அவர் வந்து அந்த தர்மத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கணுமென்றபடியே அவர் சில பொய்களை வந்துட்டு சொல்லக்கூடும். ஸோ அந்த மாதிரி இந்த அம்மாவுமே வந்து ஒரு பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக அறிஞ்சேன். அது ஒன்றும் அவ்வளோ பாரதூரமான குற்றம் இல்லை. இருந்தாலும் வந்து நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறது, நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது உண்மையை மட்டும்தான். அது மட்டும்தான் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியம். மற்றதெல்லாம் நீங்கள் கேட்குறதுன்படி நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் இந்த அம்மா வந்துட்டு ஒரு பொய் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரிக்கு வந்துட்டு நான் அறிஞ்சேன். ஸோ அதை வந்து இன்றைய தினம் போயிட்டு நேரடியாக நாங்கள் கிளியர் பண்ணி போட்டு தான் வந்து அடுத்த கட்டமாக அவங்களுக்கு ஒரு கதைக்கு நாங்கள் வீடையாச்சும் செஞ்சு கொடுக்குறோண்டாலும் செஞ்சு கொடுக்கலாம். இருந்தாலுமே நாங்கள் இதில் ப்ரொபோஸ் பண்ண எல்லா விடயங்களும் வந்து அதாவது கிணறாக இருக்கட்டும், டாய்லெட்டாக இருக்கட்டும், பிள்ளைகிட்ட படிப்புக்கான செலவாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். காரணம் என்னென்னு சொன்னால் மிகவுமே ஒரு வறுமையான குடும்பம் தான். வறுமையாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு பொய் வந்திருக்குது அப்படின்ற வந்து கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எனவே நாங்கள் ஒருக்கா நேரடியாக போயிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்த பிறகு தான் வந்து நான் வந்து எதுவுமே செய்யலாம். நான் இப்போ வந்துட்டு அந்த குழாய் கிணத்து அண்ணாவுக்கு வந்துட்டு கதைச்சிட்டேன். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருந்து அனுப்புகிற காசு தானே அப்படின்னு சொல்லி போட்டு யார்கிட்டையும் நான் கொடுத்து எப்படி என்னாலும் அடித்து முடித்து எங்களுக்கு ஒரு பேருக்காண்டி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறது இல்லை. உண்மையிலே வந்துட்டு எங்கே வந்து கோஸ்ட் குறைவாக இருக்குதோ அங்கே தான் வந்துட்டு கொடுத்து அதை தரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைப்போம். ஈவன் எங்களுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் எல்லாருக்குமே செய்கிறது. அந்த வீட்டு திட்டம் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு அண்ணாக்களை கூட்டிக்கொண்டு போயிட்டு காட்டினாங்க. ஸோ காட்டின இடத்துல வந்துட்டு இன்னும் ஒரு அண்ணா வந்துட்டு முன் வந்திருந்தார், தான் வந்து கொஞ்சம் குறைவாக வந்துட்டு செஞ்சு தரேன்னு சொல்லி அவங்க வந்துட்டு ஒரு நிறுவனம் வந்துட்டு ரன் பண்ணுறாங்க. சரி தானே. அப்போ நல்ல மாதிரி வந்துட்டு கதைச்சிருந்தார். அப்போ நான் வந்துட்டு ஒரு ஆளுக்கு காட்டி போட்டு இன்னொரு வேலையை இன்னொரு ஆளுக்கு கொடுக்குற வந்து அவங்களுக்கு மனசு வந்துட்டு பாதிப்படைய செய்யுமென்ற ஒரு காரணத்துக்காண்டி நான் வடிவாக வந்துட்டு விளங்கப்படுத்தினேன். அப்படின்னு சொன்னால் அண்ணா இது வந்து என்னுடைய காசில் செய்கிற விடயம் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஆள் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணி செய்கிறது. அப்போ நாங்கள் வந்துட்டு எல்லா விடயமும் யோசிக்கணும், அதால் வந்து குறை நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரிக்கு வந்து அவங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த வகையில் எதுவுமே நாங்கள் வந்துட்டு எங்கே கோஸ்ட் குறைவாக அண்ட் வந்துட்டு தரமாக இருக்குதோ அங்கே தான் நாங்கள் கொடுத்து செய்ய பார்ப்போம். அப்போ ரீசெண்டாக வந்து இப்போ எங்களோட அன்டியாக்கள் வந்துட்டு கிணறு அடித்தவங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு சரியான கஷ்டம்தான். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இவங்க எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே பயங்கரமாக கோஸ்ட் குறைச்சி வந்துட்டு அடித்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு அண்ணா ஒரு ஆள். அப்போ நான் வந்து கதைச்சிருந்தேன் எப்படின்னு சொன்னால், அண்ணா நீங்கள் வந்து
பார்க்குற நீங்கள் தானே ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு தான் செஞ்சு கொடுக்க போகிறோம். உங்களால் மேக்ஸிமம் எவ்வளவு குறைச்சி செஞ்சு தர இயலுமோ நீங்கள் எனக்கு செஞ்சு தாங்க. அதில் வந்துட்டு அந்த வெட்டக்கூடிய மிச்சத்தை நான் எனக்கு எடுத்துக்கொண்டு மிச்சம் நீங்கள் முழுமையான ரேட்டு சொன்னீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் வீடியோ காட்டி முடிச்சு விடுவோம். மிச்சம் வர லாபத்தை நாங்கள் 2 பேரும் பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு பார்க்குறவங்க நினைப்பாங்க, என்ன வந்துட்டு எழுதுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, நான் வந்து அவருக்கு எவ்வளோ கொடுக்குறேனோ அதை வந்துட்டு வீடியோலேயே நான் வந்துட்டு காட்டுவேன். அண்ட் வந்துட்டு அந்த கொஸ்ட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் கிணறு அடிக்க முடியுமென்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு நேரடியாகவே எங்களுக்கு செஞ்சு காட்டலாம். சரிதானே? ஓகே. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஜாக்கரைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டுக்கு அம்மாவோட ஒரு கொஞ்சம் விஷயத்தை கதைச்சி போட்டு அதுக்கு பிறகு இன்றைக்கு அந்த குழாய் கிணத்தளவில் வந்து பார்க்க போகிறோம். சரி தானே? ஸோ அதுதான் இந்தியான் வீடியோவாக இருக்க போது. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த அம்மா வீட்டை போயிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். சரி தானே? ஏன்னு சொன்னால் இப்போ அம்மாவோட நம்பர் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நேரடியாக போய்ட்டு அவங்களோட நிலைமை இப்போ தற்சமயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் அந்த ஒரு வேலையை இன்றைய தினம் வந்துட்டு ஆரம்பித்து வைக்க போகிறோம். வெரி சூன் வந்துட்டு மிச்சம் எல்லா முடிச்சுட்டு ஃபுல் அப்டேட் வந்து நாங்கள் உங்களுக்கு தருவோம். சரி தானே? ஸோ இப்போ விளக்கிடுவோம் வாங்க. ஓ நக்கனிக்கு அந்த இடங்கள் போட்டாங்க அன்றைக்கு தெரியுமோ? சின்ன வயசுன்னு தானேடா. இவா இப்போ வீட்டை நிற்கிறாவோ இல்லாட்டி எங்கேயும் போயிட்டாவோ? அதில் நிற்கிறவங்க கிடையாது. அது சரியான அந்த கடையடியில் அந்த உடுப்பை கண்ணை கிடையாது, அந்த உடுப்பு மாதிரி ஒரு உடுப்பை அவ யாரோ இவே வீட்டை நிற்கிற குறைவாக தான் கிடக்கு. இந்த பாரு கண்டைக்கு முடன வழியில் போட்டால் யாரு அம்மம்மா விளங்க கிடைக்கிறா? அம்மா சொண்டு பாவை முக அம்மா காது கடுங்கிளியரா என்னப்பா மாப்பணி குடிச்சு இயலுலகா அண்டே படுத்த படுக்கைக்குண்டே சும்மா சின்ன பொடியன்மே துள்ளி எழும்புறிய. எங்க உங்களோட மகள் எந்த ரோட்டில் வியாபாரம் செய்கிறா? என்ன வியாபாரம் செய்கிறா? எவ்வளத்துல அப்படியோ? என்ன அண்டே கிடந்த கடை கிண்டே கிளம்பி சும்மா மாப்பணி வேலை ஏதோ மாப்பணி எடுத்து வந்தோயே உண்மையோ? காட்டுங்க இருக்கா? இது அயன் பண்ண சொக்குமே கிடக்கு. அயன் பண்ணாத சொக்குமே கிடக்கு, கோடு கோடாக கிடக்கு. உனக்கு பழம் மாப்பணியெல்லாம் கொண்டு வந்தா கொலாவுலன்னு சொல்லி போட்டேன். மாப்பணிக்குன்னு ரிசிப்ட் கிடாக்க. சரி இது என்ன படிக்கலாம் முடிஞ்சு போச்சு. யார் குடிக்கிறீங்க நீங்களா இல்லாட்டி இங்கே உள்ள நியாயப்பனைக்கும் கொடுக்குறீங்களோட டக்குன்னு முடிஞ்சு? சரியா? அப்போ நான் போய் மகளை பார்த்துட்டு ஏற்றிட்டு வரேண்ணா. நடந்து போகலாமோ? அம்மா நான் முடிக்க போகுது. வாங்க பாப்போம் இருக்கா காட்டி விடுங்க. ஆமாம் இருக்கா? என்ன இது என்ன சொத்து பானையோ உலகம் காணுமோ? அப்போ அவைக்கு நீங்கள் என்ன கருப்பரிசியோ புழுங்கரிசியா? உங்களுக்கு வெள்ளதுண்டா சளி பிடிக்குது. எனக்கு வெள்ளை தலையை சுத்து கடவுள் அப்படி ஒரு பிரச்சனைக்கா? மிளக்கறி வியாபாரம் இப்போ இங்கே வெளியில் செய்கிறாவோ? அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன சாப் கொண்டு போட்டு ரோட்டு கரையில் தான். எத்தனை வயதுன்னு சொன்னீங்க உங்களுக்கு? எனக்கு 74. 74? அடே அவ்வளோ வயசாண்டு இல்லை தானே. நான் 80 சொச்சம் இல்லை எதிர்பார்த்தேன். 50ஆம் ஆண்டு பிறந்தேன். என்னண்டு? 50ஆம் ஆண்டு பிறந்தேன். 50ஆம் ஆண்டு 50 பிறந்தா இப்போ 55 இல்லை? என்ன சொல்லி 1950 இதோட எசியில் கிடக்குது. எனக்கு இப்போ 74 வயசு. அந்த நேரம் தெரியாத இந்த பதிவுகள் எல்லாம் மாறித்தானே. ஆனால் எனக்கண்டா இந்த பேருக்கு ஒரு 55 தான் பெரும் போல. அப்படியா? அப்படியா? கூடத்தான் பெரும். எனக்கு 74 வயதுன்னு இந்த ஐசி சொல்லுது. ஆனால் எனக்கு அதிகம் கூட அதுக்கு கூடத்தான் பேதேன். விவாங்க அப்புறம் எங்கே போகிறாங்கன்னு சரி சரி பாப்போம்மா. சரி அப்போ நீங்கள் போட்டோம். ஓ நான் பார்க்குறேண்ணா வா.
மரக்கறி வியாபாரம் சும்மா சூடு பிடிக்குது போலக்கா. பழைய காலத்து ஞாபகம் வருதுடாப்பா எனக்கு இப்படி ஒரு கடையை பார்க்க. என்ன மாதிரி இப்போ சுகமாக இருக்கலாமா? உங்களுக்கு கிளிவாக கேட்டேன் நான் கண்டு எத்தனை நாளாக போய் தெரியுது என்ன யாருண்டு கவி என்ன முந்தியில் மாலை கட்டுறேன் அவற்றை படியும். சரி சரி நான் மறந்து போகிறேன் வார நீங்கள் தானே மலேசியாவில் என்னென்ன 10 வருஷம். அப்போ இப்போ வந்து நிற்கிறோம். இப்போ சும்மா இப்போ சின்ன சின்ன உதவி திட்டங்கள் செய்கிறோம். அப்போ என்ன மாதிரிவா என்ன மாதிரியா நல்ல மாதிரி இருக்கிறா அந்த நான் இருக்க கலையா மெய்யர் இவா என்னண்டா இப்போ எங்கள்கிட்ட உதவி கேட்டவா உதவி வந்து எல்லாருக்கும் செய்யலான்னு. அப்போ இந்த பழவாட்டு வேறையாக்கும் வியாபாரம் செய்யல. அப்போ என்ன வியாபாரம் பிள்ளை இல்லையோ ஆமாம். ரைட் ரைட்டா. இப்போ என்ன முடிஞ்சுதோ சமைக்கணும் என்ன கொஞ்சம் அலுவல் கதைக்க கிடக்கு. நாங்கள் ஊருக்க விசாரிக்காம தான் இவா உதவி செய்யவளுக்கிட்டாங்க. அதான் சரி. அப்போ என்ன நீங்கள் மரக்கறி வாங்கி போட்டீங்கள என்ன மரப்ப வாங்கினீங்க? தக்காளி பழம் எவ்வளோ போகுது பம்பாங்க? 60 ரூபா. என்ன 1/4 கிலோவா? 1/4 கிலோ 60 ரூபா. அப்போ நான் போவோமே இருக்கா முடிஞ்சுது. அப்போ எடுத்து காட்டுங்க போவோம். அப்போ அந்த அம்மாவுக்கு கொடுக்கல? சரி சரி. நீங்களாவே செல்லநாயவனே தெரியுமே அண்ணா இவங்கூட ஆடா கோதாரியா? சரி சரியா எல்லாம் தெரிஞ்சாகல்ல. நான் என்ன மோச்சே படிக்கின்ற பார்த்து நான் வாங்கி போட்டியல நீங்கள் மரக்கறி வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு முதலே சொன்னவாங்களுக்கு தெரியாதான். அப்போ எல்லாம் கிட்ட முட்டை நிற்கிறீங்களா எல்லாருமா? நாங்கள் வருத்துவேன். யார்? ஓ இப்படித்தான் எல்லாரும் மாறி மாறி இருக்கிறான். நான் இப்போ அந்த அலுவலை முடிச்சோன்னு வா உங்களோட வீடை வருது. சரி போய்க்க வார நேரம் இருந்தா வாண்ட அலுவலக முடிக்கொண்டே கணக்க வேலைடா. ஏன் தொப்பி விட்ருக்கீங்க வெயிலத்துக்கோ? அதுதான் சரி. சரி ஏண்ணா அப்போ வாரம் நீங்கள் வாங்கி போட்டீங்களே? சரி சரி சரியா. அப்போ என்ன தூக்க கொள்ளணுமோ? எங்க அந்த இரும்பு படியை காணல கேன்சல் பண்ணி படிக்கல இரும்பு படியை. என்னடா இப்போ ஊருக்கு பெரிய நேக்கிலியா கிடக்கு நேதான் கூட என்ன திரும்பி போகிறேன் வாரம் 2 மாதத்தில் போகிறேன் திரும்பி. கொஞ்சம் வேலை திட்டங்களா செஞ்சு விட்டு போத்தான் வந்தா வாங்க. நீங்கள் அவர்த்த வந்து கேளுங்க கிருஷ்ணாண்டு காட்டு வேணும் அக்னி சின்ன வேலை திட்டம் ஒன்று கிடக்க போலாம் கிடக்கு உங்களுக்கோ? இங்கே வாக்குற 1 கிலோ உருளைக்கிழங்கு கொடுத்துவோம். ஏன் காணாது? அப்புறம் என்ன இப்போ உதவி காசு கிடையாது தான். அப்புறம் என்ன சரி அவாக்கு முடிச்சு போட்டு போகிற வாருண்ணா கொண்டாங்க ஒரு வேக தூக்கம். என்ன இது ஏன் கடுவலா வைக்க போறீங்க காணாக்களை கண்ட மாதிரி? பெரிய கடிஞ்சிக்கலப்பானே சரி உங்களை கண்டா குளியாதோ? அப்போ நாய்க்கு பழக்கம் நீங்கள் வந்து இப்போ கடவுள் நடக்குது. சரி அப்போ இப்படி ஆக்களை கண்டா நாயல் விடாது. சரி அதில் நிற்கிற நாய்க்கு என்ன பேருன்னு சொல்லுங்க பழக்கம் உண்டா? இந்த வேலைக்கு நிற்கிற நாய்க்கு என்ன பேருன்னு சொல்லுங்க. அது ருசி கண்டும் கூப்பிடலாம். சரி பார்த்து விளையாட்டு நீங்கள் செல்லமாக நண்டு கூப்பிட்றீங்க செல்ல மட்டும் கூப்பிட்டா வரும். சரி பரட்டை போட்டு அப்புறம் வார் சரியாம்மா வாரண்ணா.
அதுதான் சரி கொண்டாங்க அப்போ தான் நான் கொண்டு வரேன். நான் சும்மா அப்படி தாங்க அப்போ தரக்கூடாது அவரை அடே கிட்டாங்க இது என்னப்பா இது இப்படி வச்சுட்டு நடக்கலுமா கடைசி நடக்கல எங்களால் ஆ பழக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு பழக்கத்தில் வந்துட்டு எங்களால் நடக்கலான்னு நான் சொல்கிறேன் நான் இன்றைக்கு கல்வியில இருந்து உண்மையிலேயே நடந்து வந்தேனான்னு இந்த ஜாமான் கொண்டு அதுவும் செருப்பும் போடாமல் ஓ செருப்பும் இல்லை உண்மையாத்தான் இன்றைக்கு வியாபாரம் சரியான ஜாவுப்பா 1 கிலோ புடலங்காய் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு தானே வில்வட்டு கிடக்கு 10 ரூபா காய்ச்சி என்ன செய்வான் என்ன 2 சாப்பாட்டுக்கு தலையெழுத்து இதுதான் இனித்தான் போய் பொடிகளுக்கு சமைக்கணும் அங்கே சோத்துக்கு மேலே சீட்டில் இன்றைக்கு என்ன போகிறோம் அவன் அங்கே சின்னவன் பள்ளிக்கம் போட்டானே இல்லை 3ம் போட்டது பள்ளிக்கூடம் 3ம் போட்டது பள்ளிக்கூடம் எங்கட பாடப்பான ஒரு கடவுள் கண்ணத்துக்கு திறப்பானோ கடவுளுக்கு தான் தெரியும் இப்படி எவ்வளோ அதுதான் இந்த கஷ்டம் போதும் என்ன செய்வான் என்ன செய்கிறது பிள்ளைகளை வளர்க்கணுமெண்டா ஏதோ ஒரு வழி வீட்டில் இருந்தால் ஒன்றும் செய்யலை அது ஒரு தரம் தரவும் மாட்டினேன் அதுக்கு தானே டெய்லி வியாபாரத்துக்கு போகிறோம் இங்கே வியாபாரம் போனால் தானே வெள்ளி ஞாயிறு போகும் மற்றும்படி இப்படித்தான் சரி ஓ வாங்கணும் உங்களுக்கு இதுக்குண்டேக்கு விளையாட்டு மாட்டிக்கு நார் ஒருத்தர் அவன் சிரிப்பை பாருங்க சஸ்டேஜன் எப்படி வேலை செய்தண்டு ஒரு சஸ்டேஜன் மார்க்கு இப்படி எழும்பி நிற்கிறாண்டா 2-3 சஸ்டேஜன் பண்ணி கொடுத்தா இந்த கூரைக்கு எழும்பி இருந்துடும் அதுதானே பசி அப்போ பிள்ளையெல்லாம் பள்ளிக்கம் போடணும் அப்போ என்ன விழாக்கம் எங்களுக்கு திருப்பி கோல் பண்ணல எங்களுக்கு நீங்கள் இன்னும் நம்பர் தெரியாதுங்க அதுதான் பிரச்சனை நீங்கள் வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அப்போ எனக்கு நம்பர் தெரியாது பிள்ளைகள்கிட்டையும் கொடுக்குறோம் இல்லை போகணும் இப்போ பொம்பளை பிள்ளைகள்கிட்ட கொடுக்காமே இல்லாது அப்போ நீங்கள் ஆம்பளை பிள்ளையா நான் எனக்கு வயசு போட்டது ஏன்னா பிரச்சனை இல்லை தானே சொன்னேன் எனக்கு வயசு போட்டது குமார் பிள்ளைகள் இப்போ போகணுங்களெல்லாம் இப்போ போகணுங்களெல்லாம் கணக்க விஷயங்கள் கிடக்குது அப்போ இந்த போகணுங்கள் நான் உண்மையிலேயே இந்த கொட்டியிட்ட கொடுக்குறேன் இல்லை என்ன விஷயம் கிடையாது கணக்காண்டக்க என்ன விஷயம் கிடையாது அது நிறைய விஷயங்கள் இப்போ எல்லாம் பிரச்சனையெல்லாம் இந்த போகணுங்களால பார்த்து விளையாட்டு ஒன்றும் தெரியாமல் இருக்கோம் நாங்கள் இங்கே அவ 74 வயசில் வந்து வெட்டுறாண்டு நான் வேற நேரம் செல்லும் அப்போ வேலைக்கு அம்மா சமைச்சாண்டால் அதில் நீங்கள் சாப்பிடலாம் சாப்பிட்டு சரி இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் சரிதானே என்னண்டா நீங்கள் என்னென்ன உதவி கேட்ட நீங்கள் இதெல்லாம் நான் வந்து முக்கியம் எனக்கு கிணறும் டாய்லெட்டும் முக்கியம் கேட்ட நீங்கள் ஓகே கிணறும் டாய்லெட்டும் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரணுமெண்டா உங்கள்கிட்ட நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னு சொன்னாங்க உங்கள்கிட்ட என்ன எங்களுக்கு எதிர்பார்க்குறோம்னு சொன்னாங்க உண்மையை மட்டும்தான் அன்றைக்கே நீங்கள் ஒரு பொய் சொல்லி நான் எல்லாம் கோவிச்சு அதை பிறகு நான் அதை வீடியோ விஷயம் சத்தியம் மறிய நீங்கள் அவள் அம்மான்னு சொல்லிக்கல சரி அது நடந்ததை மறப்போம் அது முடிஞ்ச கதை தான் இப்போ பார்க்குறவங்க யோசிப்பாங்க என்ன பொய்யண்டு அது உங்கள் அதில் நின்று அம்மா நான் காருக்கு ஏற்றிட்டு போன அம்மாவும் வந்துட்டு சகோதரங்கள் தான் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அக்கான்ட்டு சொல்லி அம்மான்னு சொல்லி கதைச்சது இருந்தாலும் அதில் ஒரு தெளிவுபடுத்தல் இருந்து அது வந்து அது எங்களுக்கு விளங்கினது சரி அதை விடுவோம் சரிதானே ஓகே அது போக நீங்கள் ஒரு பொய்யும் நீங்கள் எங்களுக்கு சொல்லலைன்னு சொல்கிறீங்களா நான் ஒரு பொய்யும் சொல்ல இல்லை நான் எனக்கு இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு நான் அதை தெரியப்படுத்தணும் என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே நான் பொய் சொல்ல விரும்பலை உங்களுக்கு நான் அண்டையை சொல்லல அது ஏன்னா விளக்கம் தெரியாதண்ணா நான் உண்மையிலே நான் இங்கே தான் இந்த பிள்ளைகள் பிறந்த இடம் இதுதான் நான் விழாகாலம் இந்த இடத்துல இருக்கிறேன் உங்களுக்கும் திருப்பியும் போய் சொல்றீங்களே உண்மையை தான் நான் சொல்றேன் ஆஸ்பத்திரியில தான் பிறந்தது நாங்கள் உண்மையாக இதெல்லாம் இருக்கிறோம் எனக்கு ஒரு வீடு திட்டம் தந்ததுங்க அந்த வீடு வந்து அவர் தான் காணி வாங்கினது இந்த மனுஷன் தான் காணி வாங்கினது இது என்ன புது கதையாக வீட்டு திட்டம் நான் தந்திருக்கிறேன் அவர் தான் காணி வாங்கி எங்களுக்கு அம்மா கஷ்டம் தானே எங்களுக்கு ஒரு தரம் காணி தெரியும் இல்லையா அப்போ வீட்டு திட்டம் வந்துட்டுதுன்னு அவர் வீடு வாங்கி அவர் காணி புதுசா வாங்கி புதுசா காணி வாங்கினேன் வீட்டு கட்டுறதுக்காண்டி எங்களுக்கு காணி வீடுகள் இல்லை தானே அப்போ தந்தது அவர் தான் வீடெல்லாம் போட்டு திட்டம் எல்லாம் வந்து சும்மா சீட்டு போட்டபடி அது அவர் ஜோயிண்டாக தான் கிடக்குது அவர் 2 பேருக்கும் ஜோயிண்டாக தான் இருக்குது அவர் என்னன்னு சொன்னால் அந்த வீட்டை தான் காணி வாங்கினது
அந்த வீட்டையெல்லாம் நீ போகலாது. அவர் பொம்பளைய கூட கொண்டு வந்து வச்சிருக்கிறார், அந்த வீட்டில் வைபோஸா வச்சிருந்தார். ஆனா முறையில எனக்கு அந்த வீடு காணி தேவையில்லை. உண்மையை தான் நான் சொல்றேன். இப்போ நான் வந்து கேட்க வந்தது அது இல்லை, நான் இன்னும் ஒரு விஷயம் அறிஞ்சா நீங்க இதையும் சொல்லி போட்டியலாம். அதை நான் கேட்குறேன் ஆறுதல் விசாரிங்க. அப்போ இதுவும் ஒரு புது விஷயமா போடு. அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு காணியும் வீடும் கிடக்கப்ப இருக்குது. அது வந்து நான் அந்த இடத்துக்கு போறதே இல்லை. அவர் எனக்கு உரிமை இருக்கு, அதான் அவடத்திலான இருக்குது. எனக்கு உனக்கு உரிமை இல்லை, நான் தான் காணி வேண்டினேன். இது நான் வந்து ஒரு காலம் விற்பேன் கொள்ளுவேன். அது எப்படி நீங்க எல்லாம் விற்கல? அது கல்யாணம் காட்டி வந்துட்டு அதான் நான் அந்த இடத்துக்கு போறேன். அந்த இடத்துல எங்களுடைய அக்கா அந்த மகள் இருக்கிற அந்த வீட்டில அக்கா அந்த மகள் நீங்க வந்து பாக்குறேன்னா நான் இப்ப கொண்டே காட்டுறேன். வீடை பிடிக்க எல்லாம் உடைஞ்சு கீழால இருந்து எல்லாம் அந்த தளத்துக்கு மேலால எல்லாம் இருந்து உடைஞ்சு விட. நீங்க கவலைப்படுறீங்க அதெல்லாம் உடைஞ்சு எனக்கு தேவையே இல்லை. நான் இந்த அம்மாவோட நான் இந்த காணிக்கா இருக்கணும். எனக்கு ஆசை. என்னடா நான் தேவையில்லை, எனக்கு அந்த வீடு காணிங்க தேவையில்லை, நான் விருப்பம் இல்லை. அவர் அப்படி சொல்லி தன்னைக்குள்ள நான் ஒரு காலத்திலே அதை யாரையும் கொண்டு திருத்தினாலும் அவர் வந்து எந்த வீடு காணிங்கன்ட்டு வந்தால் நான் என்ன செய்யறது? சரி, இப்போ இந்த காணி யார்ட்ட பேர்ல இருக்கு? இது அம்மாண்ட பேர்லான்னு இருக்கு. அம்மாவோட பேர்ல இருக்கு. ஓகே. அப்போ நீங்கள் வந்து அன்றைக்கு அந்த காணி உங்களுக்கு வீடு இருக்கிற விஷயம் நீங்கள் எனக்கு சொல்லல. ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். சில பேர் நினைக்கிறேன் என்னென்னா நாங்கள் இந்த வந்து கேட்கறதும் கதைக்கிறதும் காசு எனக்கு நிறைய பேர் சொல்லி எனக்கு ஒரு விஷயம் கதைக்க விட்டு கேட்குறீங்களா? நான் ஒரு மத்திய அந்த கதைக்க தெரிய. அப்போ எல்லாரும் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னால், அப்போ அது நாங்கள் 4 சிவத்துக்கு முடிகிற அளவில் எல்லாரும் படியாக வாங்கிக்கொள்ளணும். இது நாங்கள் யூடியூப்பில் போடுற வீடியோ. இப்போ யூடியூப்பில் போடக்குள்ள வந்துட்டு பலரும் பார்ப்பாங்க. ஈவன் வந்து உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் கூட பார்ப்பாங்க. இப்போ எங்களுக்கு தெரியாத உண்மைகள் வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்களோட கண்ணங்களை அடித்து சொல்லுவாங்க. சரிதானே, என்ன உண்மை போய் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சரிதானே, ரைட். இது போக இன்னும் ஒரு பையும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, யோசித்து சொல்லுங்க என்னென்று. நான் சொல்ல மாட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு காணி ஒன்று வீட்டு திட்டம் இருக்குன்னு சொல்கிறீங்களா, அதே மாதிரி இன்னும் ஒரு பையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்னென்னு சொல்லுங்க. வடிவாக யோசித்து சொன்னீங்களா இருந்தால் உங்களுக்கு நாங்கள் 2 கிணறு அடித்து தருவோம். ஒரு கைக்கு நீங்கள் அதை சொல்லலைன்னா இப்போ நாங்கள் இந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு போயிடுவோம். அப்படி ஒரு பொய்ன்னு நான் சொல்லலை, உண்மையைத்தான் நான் சொல்கிறேன். வடிவா யோசிங்க. இல்லை, நிறைய நான் அப்படி பொய் சொல்ல மாட்டேன். நிறைய இல்லை, கொஞ்சம் தானே. இல்லை நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். நான் உண்மையைத்தான். ஏன்னா உண்மையிலே அம்மா ஒரு வயசு போனது பாவம். எங்களுடைய அம்மா அதை விட எனக்கு ஒரு குமர் பிள்ளை இருக்குது. அப்போ எந்த வசதியும் நாங்கள் இல்லை. எனக்கு உண்மையில எனக்கு வீடு இல்லாட்டியும் பரவாயில்லை, நான் இப்படி இருந்து வாழ்ந்துட்டு போவேன். நான் இவ்வளோ காலம் இப்படி இருந்து வாழ்ந்துட்டு போவேன். எனக்கு பழக்கவும் பட்டுடுது, இந்த பிள்ளைகளுக்கும் பழக்கப்பட்டுட்டது. எனக்கு முக்கியம் ஒரு கிணறும் டாய்லெட். சரி, இப்போ உங்களுக்கு அந்த வீட்டுக்கும் தொடர்பில்லைன்றீங்க. ஐயோ, எனக்கு அந்த வீடு தேவையே இல்லை. நான் அந்த வீட்டை பற்றி ஒன்றுமே கதைக்கு. அந்த வீட்டில் பேர் இருக்குது, அதுங்கடைய அக்காண்ட மகள் இருக்கிறான். அன்றைக்கு வந்து அக்கடமால சீட்டு அவாக்கு வீடு காணி இல்லை. அப்போ அந்த பாருங்க, இப்போ உங்களுக்கு தொடர்பில்லைன்றீங்க. அப்போ அக்காட மகள் எப்படி அங்கே இருக்கிறப்ப அவ பக்கத்தில் அக்காவே பக்கத்தில் இருக்கணும். அது சரி இல்லை. இப்போ கூட அவர் வாங்கின காணி இல்ல, வீடு வந்து வீடு திட்டம் தந்த வீடு, உங்களுக்கே உரிமை இல்லைன்றக்குள்ள உங்களோட அக்காட மகள் எப்படி இருக்கலாம்? அவங்க ஒரு காலத்தில் இந்த பிள்ளைகள் வளர்ந்த காலத்தில் இந்த பிள்ளைகளை இருக்க விடுவரா இருந்தால் இந்த பிள்ளைகள் இருக்குங்கள். இல்லைன்னு சொன்ன எக்காரணம் கொண்டும் எனக்கு அந்த வீடு தேவை. ஏனெண்டா அவர் பொம்பளையோ கொண்டு வந்து வச்சிருந்தவர் அந்த வீட்டில். எனக்கு தேவையில்லாத விஷயமா பொம்பளை கொண்டு வச்சுக்கலாம். நான் அந்த வீடு கட்டின காலத்துல இருந்து அந்த வீட்டில் நான் இட்டுக்கவே இல்லை. சும்மா அந்த சீட்டு போட்டபடியே கிடக்குது வீடு. அப்போ இருந்துட்டு கொஞ்சம் அந்த வீட்டடியில் ஏன் இல்லை, அந்த வீட்டை போய் பாருங்க, எல்லாம் உடைஞ்சு கிடக்குது. பார்த்துட்டு மாடாக்கா இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கா பார்த்துட்டு அம்மா இரேன் வரணும். எனக்கு எல்லாரும் நீ உண்மையா சொல்ல, எனக்கு விஷயம் தெரியாது. நான் உண்மையிலே என்ன விஷயம் உங்களுக்கு தெரியாது? இல்லை, வார்த்தைக்கு எனக்கு விஷயம் தெரியாது, எனக்கு விஷயம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. என்ன வந்து பாருங்க அங்கே. அதான் நீங்கள் அப்போ இதால் வாங்க. நான் காரில் போவோம் எல்லாரும். ஐயோ, நான் காரில் மாட்டேன். இல்லை அன்றைக்கு உங்களோட அக்கா ஏற்றிட்டு போனவங்களாம் ஏற்றிட்டு போக மாட்டேன் வாங்க. எங்களுக்கு இடமில்லை தெரியாது, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் இருங்க, நீங்கள் முன்னுக்கு வருவாங்க, படியில் பின்னுக்கு இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைனாக்கா, இப்போ உங்களுக்கு வந்துட்டு வீட்டு திட்டம் செஞ்சு கொடுக்க சொல்லி எனக்கு நிறைய பேர் சொன்னவன். அப்போ அவைக்கான விஷயத்தை நான் வந்து வெளிப்படுத்தணும். என்னென்னா உங்களுக்கான நான் என்னைய கதைக்க விட்டுட்டு கதைங்க நான் உங்களுக்கு ஒரு மாதிரி தான் தரேன். சரியோ?
அப்போ என்னண்டா இப்போ அவைக்கு வந்து நான் ஒரு உண்மையை வெளிப்படுத்துவேன். என்னண்டா உங்களுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக ஒரு காணி இருக்குது, அதில் வீட்டு திட்டம் வந்து தந்துருக்குறாங்க. அப்போ இனி வந்து உங்களுக்கு வீட்டு திட்டம் தர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்லையோ சரியோ? அதால் அது உங்களோட கணவன் மனைவி பிரச்சனையே 1000 இருக்கலாம். சரிதானே? இப்போ நாங்கள் உதவி செய்யப்படுறோம் என்னத்துக்காண்டி? உங்கள் மூலமாக உருவாயினா அந்த பிள்ளைகளுக்காண்டி தானே தவிர உங்களுக்காண்டி இல்லை. சரிதானே? ஒரு விஷயம் நடக்கின்றக்குள்ளே அதில் வந்து உங்களையும் பிள்ளை இருக்கலாம், அவர்லேயும் பிள்ளை இருக்கலாம். சரிதானே? அது யாரில் பிள்ளைன்ற எனக்கு தேவையில்லை. ஆனால் எங்களுக்கு முக்கியம் பிள்ளைகள். சரிதானே? குமார் பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாதுன்றது. சரியோ? அவைக்காண்டி தான் உங்களுக்கு நான் இந்த கிணறு அப்புறம் இந்த டொய்லெட்டை வந்து செஞ்சு தர நினைக்கிறது. சரிதானே? ஓகே. இப்போ நாங்கள் வந்து அந்த வீட்டை காட்டுங்க எனக்கு இருக்கா. அவ்வளோ உண்டே தானே ஹாருக்கு ரியல். என்ன விஷயம் நீங்கள் எங்களுக்கு மறைச்சாலும் வழியில் வரும். அது சரிதானே? சீட்டு பெருட்டு போராடி ஊஞ்சலாடினாலே ஆடத்தான் பண்ணும். சொன்ன நீ அந்த வீட்டை கொடுத்து நீ சொல்லு, உள்ள உண்மையை சொல்லு. எது இப்படி நீ இப்படி தான் இப்போ வந்தனால இதெல்லாம் வேற நடந்து வந்திருந்தா ஒரு சின்ன தூரம். அதே இன்றைக்கு என்ன போய் எனக்கு சொன்ன நீங்கள் உடனே எனக்கு அதை சொல்லணும். உங்களுக்கு என்ன அந்த காரணம் விளங்க இல்லைங்கண்ணா. இல்லை இல்லை இப்போ இதே நீங்கள் சொல்லாம தான் விட்ட நீங்கள் அன்றைக்கு இந்த வீட்டுக்கு அதை எந்த பக்கம் இங்கே இன்றைய தான் நான் சொன்னீங்க. நான் கேட்டா அப்புறம் எனக்கு அந்த வீடு நான் அந்த வீட்டுக்கு போகிறதே இல்லைங்கோ. நான் எனக்கு நீங்கள் போகிறீங்களேன்றது வேற கதை. ஆனால் எனக்கு சொல்ல வேணுமில்லோ. நான் உண்மையில நான் அதில் தானே நீங்கள் இதில் இருக்கிறீங்களோட உண்மையை தானே நான் சொன்னேன். இதில் தான் அப்போ நீங்கள் இப்போ மரக்கறி கடையில் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்குள்ள நான் உங்களை போட்டியே தான் தம்பி நான் இவ்வளோ தான் இருக்கிறேன்னு சொன்ன போல நான் உங்களை வீடு இல்லைன்னு முடிவெடுத்து உங்களை வீடு செஞ்சு தரையில்லை மயில தானே. பாருங்க எவ்வளோ சொல்லிட்டா தெரியுது உங்களோட காணி வாரதே இல்லைன்றீங்க. நான் ஒரு ஏரியாண்டா விட்டு அதான் போயிடு. இது இந்த காவோலியால இதான் அதான் அப்புறம் என்ன புது வேலியெல்லாம் போட்டிருக்கீங்க. இதான் இதுதான் வீடு. ரைட் வந்து பாருங்க வீட்டு. நீங்கள் ஒன்றும் கயக்கக்கூடாதா? நான் சொல்லாமல் நீங்கள் எதுவுமே கயக்கக்கூடாது. அதுறாங்க ஹலோ ஆய்பவான் முதீஷ் நாயக்கில் எங்கே பார்த்தா நாயக். இப்போ நான் உங்களை கேட்டு நான் என்னண்டு அக்கா நான் ஒரு காலம் பள்ளிக்கூடத்தில் நாடகம் நடிக்கல எல்லாத்துலேயுமே கல்லருக்கு தான் நடிக்கிறேன். ஏன் தெரியுமா? எதிர்காலத்தில் இன்னொரு சுற்றக்கூடாது விளங்குது. அன்றைக்கு நீங்கள் ஒரு சுற்றுறீங்க தெரியுமா? என்ன சுத்த காரில் சுற்ற இல்லையோ? அது இந்த கிட்டவே இல்லை. நான் நாளை வெங்காயக்க போகிற தம்பி கூட கேட்டது அம்மா நல்லா சுற்றி இருக்கிறீங்க காரில் அதை உங்களை நல்லா கண்டிருக்கணும். அவருக்கு முதலாம் பரிசு கொடுக்கும். இப்போ என்னண்டா இவா கேட்ட வேண்டாம் இந்த வீட்டை வந்துட்டு திருத்தி தர சொல்லி. சரிதானே? இதில் வீட்டில் என்ன திருத்து விளங்கல பிரிஞ்சு போச்சு வீடு. அரசாங்கம் கட்டி தந்த வீடு இப்படித்தான் என்னுடைய வீடு இருக்கலாம் பிரிஞ்சு. இந்த மைக்கு தான் கொத்துங்க இருக்கா அவள் விட்டா கணக்கை கேட்டு போடுவா. சரிதானே? நீங்கள் தான் அளவாக கேட்பீங்க. இப்போ என்ன செய்யணும் இதில் நாங்கள் திருத்தம்? இந்த வீடு ஐயா அவாவுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள். இது இந்த வெடிச்சு போ. யாருக்கு 2 பொம்பளை பிள்ளைகள்? வாவுக்கு. யாருக்கு? அவாவுக்கு 2. இந்த வீடு 2ஆ வெடிச்சு போச்சு. இந்த வீட்டு யார் வேலை செஞ்சப்பா? இது பீம் எல்லாம் போடல. இப்போ ஐயா இந்த வீடு தந்து எனக்கு 20 வருஷமாச்சு. அப்போ நாங்கள் யாருக்கு தந்து? அவாவுக்கு. இது என் வீடு. அவளுக்கும் பிடிச்சிட்டு வந்தா? ஓ என் வீடும் இப்படி தான் நாங்கள் பிரிஞ்சு போச்சு. நான் சும்மா இது அப்படியே இவ்வளோ ஒரு காணியா? இல்லை இல்லை ஒவ்வொரு பிறப்பு 2 பேருக்கும் உறுதிகள் இருக்குங்க. உறுதியார் இருக்கா? வாக்கு ஒரு பிறப்பு எனக்கு. உங்களுக்கு ஒரு பிறப்பு உறுதி உங்களோட கிடக்கா? எடுத்துன்னு வாங்க ஒரு காப்பா இருங்க. இதை பார் அதை நீங்கள் கிடா எடுத்துண்ணா. என்ன வெத்தில் என்ன என்ன போயில இடாக்கு பானி இல்லை மெட்ட போயில தான். மெட்ட போயில போடுறேன் இல்லாண்டா சொன்னா இல்லை இது முந்தியா நாங்கள்ட்ட வெத்தில் பையலா அக்கா வேர்க்குதா இல்லை தானே? மருந்துக்கலாம் இல்லைங்க வார் இல்லை வெக்க தானே? சரி
அக்கினி நீ அக்கா கூட்டிகிட்டு வாங்க அல்ல சரி 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 கவிதா செஞ்சோ அம்மா நாங்கள் இதில் நிற்போம் வாங்க இதில் உள்ளுக்கு இருக்கோம் ரைட் உள்ளுக்கு இருப்போம் வாங்க அப்போ தான் கண்ணுகள் ஒன்றும் தெரியாது வழியில் பார்த்துருவோம் லைட் எல்லாம் இருக்கு வாங்கோ லைட் எல்லாம் இருக்குது வாங்கோ எந்த வீட்டையும் பாருங்க உங்களோட வீட்டு ஆமாம் சுண்டல் புறையன் பேசுவான் டிவியை கொடுப்போமே அது ஓட குடிக்கிறீங்கண்டா கொடுங்க நான் ஒரு ரூபாய்க்கு தானே சைக்கிள் சரி அது இருக்கட்டும் உறுதியை கொண்டோம் எந்த உறுதி ஈடு யாருக்கு யார் என்ன இது என்ன தட்டுவட்டி என்ன உறுதிக்கு பாதுகாப்புக்கா என்ன உயிர் வந்து உங்கள்ட்ட போன ஒன்றும் இல்லையே இந்த இருக்கையா நல்ல ஆழமா குடும்ப விவர அட்டை தேவராசா சசிகுமார் கவுத தங்கச்சின்ட்டு தான் ரைட் பர்த் சர்டிஃபிகேட் இது உறுதி பாரன் இப்போ இந்த காணி வந்து எத்தனை பரப்பு மொத்தமா எனக்கு 2 பரப்பு ஓ 2ல எனக்கு ஒரு பரப்பு அவாக்கு ஒரு பரப்பு 2 பிரிச்சு எழுதியாச்சோ ஒவ்வொரு பரப்பா தான் எழுதி நாங்கள் வீட்டு திட்டம் எடுத்தோம் ஓகே ஆனால் இன்னும் பார்ட்டிஷன் போட்டு நாங்கள் குறிக்கல அங்காளி காணி இந்த காணி கொண்ட காணி ஓகே எங்கள்கிட்ட காசு இல்லாத தன்மையிலே அதை விட்டு இருக்கிறோம் ஓகே எல்லை போடாமல் நாங்கள் வேண்டுவோம் என்ற கெட்டித்தனம் கரவட்டி கிழக்கு வீரன் கணபதி கைம்பன் சீதேவி ஆகிய நான் கரவட்டி கிழக்கு கந்தன் பொன்னுத்துறையும் பெண் என்ன பேர் நேசமணியும் கொண்ட ரூபாய் 3000க்கு 35,000 3000 தான் கிடக்கு இல்லை கிரேமா 1000 காணும் மாதண்டாப்பு இது யார்கிட்ட உறுதி உங்களையா மற்ற உறுதி எங்க தங்கச்சிൻ്റെ அவாட்ட யார்கிட்ட அவாண்ட உறுதி அவாட்டையா அதே நவா வேண்டி வச்சா நீங்கள் வேண்டி வச்சுருந்துக்கலாம் பக்கத்து அவியவேண்ட உறுதி ஐயா அவியவேண்ட இருக்கணும் பாரு இந்த காணி என்ன உங்களுக்கு யாரும் வாங்கி தந்தோ இல்லாட்டி என்ன மாதிரி இல்லையா நான் உழைச்சி தான் வாங்கினான் அவளுக்கு எங்களுடைய அம்மா வாங்கி கொடுத்தான் யாரு அவ கடைசி பிள்ளையல்லோ ஓ இது நான் உழைச்சு நீங்கள் உழைச்சண்டைகளை உங்கள் உடம்பெல்லாம் நாவப்பழம் மீன்கள் தேங்காய் எல்லாம் விற்று தான் உழைச்சி வாங்கினான் இப்போ வருத்தத்தால தான் நான் உடம்பு போகிறேன் இல்லை மாம்பழம் பிலாப்பழம் வெட்டி வேண்டி கொண்டு வந்தேன்னா நான் விளைப்படையில் என்னண்டா அடி உறுதி தாய் உறுதி இது அடி உறுதிக்காக வேண்ட எங்களுக்கு தந்த வேண்ட அடி உறுதி சரி சரி இப்போ என்னண்டா அம்மா எனக்கு உங்களுக்கு தெரியும் நான் ஒரு நான் சரியோ எனக்கு போய் சொல்ற பிடிக்காது இப்போ உங்களோட தங்கச்சி சொன்னா அந்த காணி தான் உழைச்சி வாங்கினான்ட்டு நீங்க சொல்றீங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க அம்மா ஒரு பிறப்புக்கு அவன் உழைப்பும் கொஞ்சம் என்னண்டா அம்மா கணக்க கொடுக்கல உண்மையத்தான் நான் சொல்றேன் ரைட் அம்மா கணக்க கொடுக்கல அம்மாவும் சேர்ந்து தான் அதை வாங்கி கொடுத்தது இவாட்ட நகை கொஞ்சம் இருந்தது அதையும் விற்று இவன் அம்மாவும் கொஞ்சம் போட்டு அவாக்கு வாங்கி கொடுத்தது கடைசி பிள்ளையாண்டு இது நான் மட்டும்தான் உழைச்சி வாங்கினான் 35,000 கை விடுங்க அலையங்க கை விடுங்க நல்ல மாட்டேன் என்னட்ட வெள்ளம் இருக்கான இப்ப பெருத்த காரிக்கா வீட்டுக்கு பக்கத்துல நிக்கிறானதுல அறகுது எல்லாம் வடிவா திறந்து வருங்க அந்த அறையும் பிடிச்சு போச்சு தாயறையும் நான் படங்கிட மற்றது என்னன்னு சொன்னா இப்ப நான் என்ன சொன்னாண்டா இப்ப அவ அந்த அக்கா கேட்டவா தனக்கு அந்த வீட்டை திருத்தி தர சொல்லி கேட்டவா சரிதானே தண்டை பேர்ல உறுதி இருக்குது அதை திருத்தி தந்தா நாளைக்கு ஒரு பிள்ளை கண்டாலும் சீதனத்துக்கு கொடுக்க கொள்ள உதவம் பண்ணி சரிதானே இப்ப எந்த கேள்வி என்னண்டா இதை நான் அந்த அக்காவுக்கு திருத்தி கொடுத்தனா இருந்தா அக்காவோட புருஷன் இருக்காரല്ലോ அவரால் ஒரு பிரச்சனையும் பெறாதோ இல்ல அவர் கல்யாணம் செய்து இஞ்ச இவா இளைய புள்ள இருக்கல்லோ அந்த புள்ள பிறந்த வயிற்றில இருக்கவே அவர் விட்டுட்டு போட்டார் எங்களுடைய அம்மா தேடி திரிஞ்சு போலீஸில் கொடுக்க கும்பிடல பிறகு இப்போ நாங்கள் காண்றோம் அவன் நிற்கிறான் எனக்கு இவனும் வேண்டாம் இவன் சொத்தும் வேண்டாம் இவன் வரவும் வேண்டாம் இவன் சொத்துண்டா இது இல்லை அவரை நீ கொண்டு வர காசும் வேண்டாம் அவற்ற உறவும் வேண்டாம் என்னண்டா எனக்கு என்ன தேவைண்டா இந்த வீடு திருத்தி கொடுக்க முண்டி இவருக்கும் இந்த காணி வீட்டுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைத்தானே இல்லை அவற்ற ஒரு ரூபா உழைப்பும் இதில் இல்லைத்தானே இல்லை இது உபாவிൻ്റെ உழைப்பும் அம்மாண்ட உழைப்பும் அப்போ இதை நான் திருத்தி கொடுக்குறால இந்த பிரச்சனையும் பெறாது உங்களுக்கு மனநோய் இருக்கு மாறிக்காத சொல்ல இல்லைத்தானே என்ன மனநோயண்டா
எனக்கு என்ன சத்தியம் பண்ணுங்க சத்தியமா இனி கதை மாறப்படாது. எனக்கு ஒரு பிள்ளை இந்த ஒரு பொம்பளை பிள்ளை செத்துப்போம் நான் மாற சொல்லல. சரி இப்போ அந்த வீட்டில் யார் இருக்கிறது? யார் அது? உங்களோட மகளா? உங்களோட மகள் உங்களோட கதைக்கிறீங்களா? அந்த கதை எனக்கு வேண்டாம், அது சிக்கலைங்க. அப்போ இப்போ இந்த வீட்டில் உங்களோட மகள் இருக்கிறா. அப்போ இப்போ நாங்கள் இந்த வீட்டை அப்போ அவாவுக்கு திருத்தி கொடுத்த வேண்டாம். அப்புறம் உங்களோட மகள் என்ன இதை அப்போ அவாவுக்கு இருக்கலாம் இந்த வீட்டில். நான் இன்னும் எழுதி கொடுக்கல. பாரு இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? அதான் ஒன்று அவாவுக்கு 5 பிள்ளைய. அவ நல்ல சேமாக இருந்தவா. இப்போ அடி எல்லாத்துலேயும் இப்போ ஒரு பெருத்தக்கார் இவ்வளோ அங்கேயா அங்கே தான் நிற்கிறேன். அந்த வீட்டை நிற்கிறேன். இப்போ என்னண்டா இப்போ அந்த வீட்டை நாங்கள் அவாக திருத்தி கொடுத்தோம்டா. அப்போ அந்த இப்போ இந்த வீட்டை வந்து அவள் இருப்பா. அப்போ இந்த வீடு உங்களோட மகளுக்கு தானேப்பா? மகளுக்கு தானே சித்தா. சரி அது பிறகு அது அப்படித்தான் நார்மல் அழுதுறது. இப்போ வேறு உங்களோட மகளுக்கு 5 பிள்ளைகளுக்கு மூத்தாளுக்கு எத்தனை வயசு? 15 வயசு படிக்கிறேன். அதுக்கு கீழானே 5. இவர் 4ஆவது. இவர் 4ஆவது. ரைட். இவருக்கு தான் காட்டு 5ஆவது. நீ எத்தனை காட்டு வருது இவருக்கு தான் அந்த காட்டுச்சு. அவனை காட்டு இருக்கா? நீ எத்தனையாவதடா? 4ஆவது. மூத்ததார் அண்ணாவோ? என்ன பேர் அண்ணாக்கு? உனக்கு என்ன பேர்? சரி சாப்பிட்டிய? என்ன சாப்பிட்டேன்? ஏன் சாப்பிடலையே? சரியா? சரி போட்டு வா. சரியோ? அப்போ இப்போ நாங்கள் இப்போ அந்த வீட்டாவாக திருத்தி கொடுக்க போகிறோம். குட்டியில் போட்டு இருக்கட்டுக்கன். யாரு? அதான் ஒரு குட்டியில் போட்டு இருக்கட்டுக்கன். நீங்கள் திருத்த வேற. ஏன் உங்களோட வீட்டை உங்களோட மகள் அண்டுங்கோனப்பா? ஐயோ இங்கே காயங்களை அவர் இப்போவும் சண்டே ஐயா. சரி அப்போ இப்போ இங்கே நீங்கள் അവിടെ இருக்கிறீங்க? அந்த நீங்கள் தான் இருக்கிறேன். நான் இப்போ 3-4 மாதம் தனியாக இருந்து காய்ச்சலில் இருந்து நான் சாப்பிட வழி இல்லாமல் இவ்வளோ வெளிப்படுகிறேன். என்ன என்னென்று கேட்குற இல்லை கேட்க அவ்வளோ வெள்ள. அப்போ நீங்கள் உங்களை சாப்பாடு துன்பங்கள் எல்லாம் அப்படியே போகுது ஐயா. உழைப்புக்கு போக நாளையிலேருந்து வெங்காயம் வைக்கவே இல்லாட்டாலும் போகிறதுகளோட சேர்ந்து போய் அதுகள் உதவி செய்யுங்கள் வைக்கிறாங்க. அப்படி கஷ்டத்தில் நான் பாடுறேன். அப்போ இன்றைக்கு காலம் என்ன சாப்பிட்டேன்? காலமே நேற்று காய்ச்சின சோறுங்க புளிஞ்சு வச்சோடி எனக்கு அவாவை குடின செய்ய நான் என்ன சாப்பிட்றது? யார்? அதுதானே 5 பிள்ளைகளும் பிடிக்க பள்ளிக்கூடம் போய் சாப்பிடாத போட்டு 4 இதுவரை கிளினிக் இவருக்கு காட்டுறேன். கிளினிக்கு கொண்டு போய் இப்போ அவரங்க அவர் 3 மாதத்தில் விட்டுட்டு போனவர் தான். இது வரைக்கும் அவரை நான் பார்ப்பதில்லை. அவரை பற்றி நினைப்பதும் இல்லை. என் பிள்ளைக்கு ஒரு பின்ன துணி அவர்கிட்ட வாங்கவும் இல்லை. மாறம் போகிறோங்க. என் உறுதியை கொள்கை 7 லட்சத்து கடையை வச்சுட்டு எடுத்து தரமாட்டேன். நான் 8 லட்சம் டோவாயில் இருந்து இதுக்கு போட்டது. தொட்டில் உடைப்பினன் வீடு உடைப்பினன். இப்போ பெரிய சண்டை. ஒரு துண்டு அரிசி போட்டு காய்ச்சின்னா அடுப்பிலேயே கிடக்க. அப்படிங்க கறி காய்ச்ச கூட எங்களை நிம்மதியாக அப்படியே. சரி சரி எல்லாம் இப்போ காலம் பழஞ்சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களா? சாப்பிட இல்லையா ஐயா? ஏன் என்னம்மா செய்கிறது? எல்லா இடமும் பொய்யும் பிரட்டுமா கிடக்கு. மனுஷனுக்கு என்ன செய்கிறது ஏன் கிடக்கு? ஒரு டைம் உண்மையே காண இல்லாமல் கிடக்குது. நான் சொல்ல இல்லை உண்மை ஐயா. என்ன கடற்கரையில் போய் சூப்பர் மார்க்கெட்டில் என்ன இப்படி விசாரிச்சு பிறக்கும். இப்போ நீங்கள் உங்களோட தங்கச்சிக்கு மூத்தாள் சரிதானே? அப்போ உங்களோட கதையை தான் நான் முழுமையாக நம்புவேன். உங்களோட தங்கச்சின்ற கதையை விட சரிதானே? இப்போ நீங்கள் சொல்கிறத நம்பி தான் நான் இப்போ முடிவெடுக்க போகிறேன் சரிதானே? அப்போ நீங்கள் சொன்னபடி பிரச்சனை இல்லை, வீட்டை திருத்தி கொடுக்கலாம். அப்போ அவர் இப்போ இங்கே அவர் நீங்கள் வர மாட்டாரோ? அவர் சாகம் மட்டும். ஹலோ ஓம் விஜயண்ணா வணக்கம். நீங்கள் அடிச்சிருக்கீங்க 2-3 தடவை எடுக்கலாம் தான் எடுத்தேன். என்ன மாதிரி சுகமாக இருக்கணும் கேட்போம் உண்டு. உங்களுக்கு வீடு அங்கே ஹவுஸ்வேலியாலோ இல்லை எங்கே பார்க்குறீர்கள்? காணி கிடக்கோ? சொந்த காணி?
சொந்த காணியை கண்டா பிரச்சனை இல்லை. எனக்கு உறுதியோகா போட்டோ பிடிச்சி அனுப்புங்க, நான் அந்த சுவிசாக்காவோட காய்ச்சி போட்டு. ஆனால் வீடு சின்னனா தான் பெரும் பிரச்சனை இல்லையே. அது பிரச்சனை இல்லை. நாங்கள் வீட்டை நோம்பலாக பேசிக்காக கட்டித்தரோம். அங்கால உழைச்சி நீங்கள் அந்த வசதியை பாருங்கவன். இங்கே என்னண்டா நீங்கள் எல்லாம் அலுவலை அடிச்சீங்களோ? அந்த என்ன பேர் அந்த 20,000 அந்த அவருக்கு கொடுக்க சொல்லி யாருக்கு என்ன ரஜீவனுக்கு? சரி, ரஜீவனுக்கு கொடுப்போம், பிரச்சனை இல்லை. ரஜீவனுக்குன்னா நான் தேவைக்கும் அதிகமாக சேர்த்துருக்கிறேன், பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இதில் வந்த இடத்துல அம்மா ஒரு ஆள் இந்த கண்ணுக்கு முன்னால் சரியாக கண் கலங்கி கொண்டிருக்கா, சாப்பிடவே வசதி இல்லையாண்டு. அப்போ அதுதான் நான் உங்களுக்கு பார்த்தேன். சரி, அம்மாவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டு போவேண்டா. அப்புறம் பார்த்தேன் உங்களோட காசு கிடக்குதுண்டா போல் அப்போ கொடுத்துட்டு போகணுன்ட்டு உங்களுக்கு அடித்தேன் நான். சரி, அப்போ இல்லாட்டி அதை நாங்கள் ரஜீவனுக்கு கொடுப்போம். ஏன்னாண்டா நேற்று ஒரு அண்ணா ஒரு அடித்தவர், அவர்கிட்ட காசு ஒரு எமர்ஜென்சியாக கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நான் பின்ன அவர்கிட்டயே கொடுக்குறேன், பிரச்சனை இல்லையா? ஓகேயா? அது எனக்கு தெரியும் தானே, பிரச்சனை இல்லை. இப்போ நான் கட் பண்ணா போல உங்களோட வீட்டு உறுதியோகா போடுங்க, நான் அந்த வீட்டு அளவில் பார்க்குவா. ஓ, மற்ற ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் கட்டணும்னா எனக்கு இப்போ நீங்கள் கட்டுங்க. நான் இப்போ அங்கே வந்து கட்டத்தானே நான் மூலமாக தான் பிடிச்சி கட்டணும் அங்கே வாடி. சரி 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 சரி, ஓகே பிரச்சனை இல்லை. அப்போ நான் அலுவலா நிற்கிறேன் விஜய், என்ன அடிக்கிறேன் லேட்டா? சரி சரி, ஓகே பாய். அப்போ அம்மாண்ட அழுகைக்கும் அம்மாண்ட ஒரு நேர்மைக்கும் ஒரு சின்ன அன்பளிப்பு ஒன்று நாங்கள் தரப்போம், சரிதானே? எனக்கு தந்தாலும் சரி தராட்டாலும் சரி அவன் வீட்டை. வணக்கம். லண்டன் கைதடி ஒன்றியமானது லண்டனில் கடந்த 18 ஆண்டுகளாக நமது கிராமத்தின் கல்வி வளர்ச்சிக்காக ஆரம்ப கல்விக்குரிய ஆசிரியர் கொடுப்பனவாக 8 சனசமூகங்களுக்கு உட்பட்ட 4 ஆரம்ப பாடசாலைகளில் 8 ஆசிரியர்களுக்கான சம்பளமாக 65,000 ரூபாவினை மாதாந்தம் கைதடியில் உள்ள நட்புறவு கழகத்தினூடாக வழங்கி வருகிறது. அந்த வகையில் எமது லண்டன் கைதடி ஒன்றியத்தின் விருப்பத்துக்கு நாங்கள் உங்களுக்குள்ள கல்வி தேவைக்காக, வாழ்வாதார உதவிக்காக மற்றும் அவதிப்படும் மற்றும் போரினால் அங்கவீனமான வயதான தந்தையர்கள் இவர்களை இனம் கண்டு நீங்கள் செய்து வரும் சேவை மிகவும் பாராட்டுக்குரியது. உங்கள் சேவைக்கு எமது பாராட்டுக்கள். கிருஷ்ணா கவிதா சக்கினி, லண்டன் கைதடி ஒன்றியம் நிர்வாகம், சரிதானே? அப்போ லண்டன் கைதடி ஒன்றியத்தின் சார்பில் நான் உங்களுக்கு ஒரு 30,000 தாரேன், சரிதானே? இவாவே யார் முன்னுக்கு வர சொன்னது? இதுதான் களவன்றது காட்டு. இவா அந்த மாத்தலையிலேருந்து கூட்டிக்க வந்தாலும் அடுத்தால் போல இருக்குது. எனக்கு கோபம் வராது, வந்தால் என்ன செய்யணும் தெரியுமோ? சொல்லுங்க ஆப்பம். பேசி போட்டு கட் பண்ணி அதானே வரான்ற பிறகு அங்கே வரப்போகுது. சரி, அப்போ ஒரு 30,000 தாங்கோ, அம்மா கொடுப்போம், அம்மாண்ட நேர்மைக்கு. ஆனால் நீங்கள் இதில் கதைச்ச ஒரு விஷயம் பொய்யன்று நான் அறிஞ்சனோ. நீங்கள் யாரையும் கேட்டு அந்த 30,000 3 லட்சம் பறிப்பேனே. நீங்கள் 3 லட்சம் வரைக்கும் நம்ம வீட்டை தந்துடணும், அதுக்கு 7 லட்சத்துக்கு அடைவு வச்சுட்டேன். அதே உங்களை பொறுத்து கொண்டா. இங்கே அந்த காசை நீங்கள் சந்தோஷமாக சாப்பாட்டு பயன்படுத்துங்க, தனியாக இருந்தாலும் சரியே, சும்மா அழக்கூடாது, சரியே? ரைட் தானே? அவங்க நிற்கிறாண்டு வேறக்கா ஏன் இதில் நிற்பான்? போய் ஜவங்க ஒன்று வீட்டை நாங்கள் வரோம். நீங்கள் வீட்டை போங்க, ஒரு பக்கத்தை போகலாம் தானே? ஆமாம், பக்கத்தை போகலாம் தானே, போங்க வாரம்மா. அவன் உண்மையாக பாவம் ஐயா, 2 பொம்பளை பிள்ளை உள்ள குடிக்க. நான் ஒரு நாளும் ஒரு தரையும் நான் பிள்ளை சொல்ல மாட்டேன். எல்லாரும் பாவம் அம்மா, நீங்களும் பாவம், அவாவும் பாவம், நானும் பாவம், இந்தா அவனும் பாவம், இந்த வீடியோ இருக்கிற அவனும் பாவம், இந்தா வேறு பார்த்தீங்க எல்லாரும் பாவம். ஆனால் என்ன விஷயம் உண்மையாக இருக்கும். நான் எனக்கு இது நீங்கள் தரத்தவில்லை, எனக்கு விரதம் இல்லாமல் நான் காய்ச்சலில் கிடக்கலைன்னு சொன்னான். நான் ஆம்பளை உழைப்பிய என்னை ஆண்டவனே ஏதோ வருத்தத்தில் மாட்டி போட்டான். அதான் நினைச்சேன். நாளை போக போகிறேன் ஐயா வேலைக்கு. நாளையே போகண்டா, அவனை கொஞ்சம் கழிச்சு போங்க, சரி? இல்லையா, நான் தான் அவைக்கு எல்லாரையும் கூட்டி கொண்டு போகிறது. இந்த காசு பறிக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட. நான் பயன்படுத்துகிறேன், பேர பிள்ளைகளை பயன்படுத்துவேன், மற்றபடி எனக்கு பயன்படுத்துவேன், யாரையும் பறிக்க விட மாட்டேன். ஆள் பறிக்காத அவர்கிட்ட விட்டதுல இருந்துதான் எனக்கு நம்ம பேசுவேன். அதாவது உண்டு, நான் ஒரு பொம்பளை பிள்ளை பெந்து போட்டு பார்த்தா இருக்கிறேன் தானே ஐயா. நான் இவ்வளோத்துல ஆளிப்பங்க விட்டேன். சரி, ஓகே. அப்போ நான் வரட்டே. 2 விஷயம் திருப்பியும் கேட்குறேன், சரியோ?
ஆமாம் நான் திருப்பியும் கேட்குறேன். சரி, அந்த வீட்டுக்கும் அவருக்கும் இப்போ எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. யாருக்கு? உங்களோட கணவருக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அந்த வீடு வந்து உங்களோட தங்கச்சிக்கும் பிள்ளைகளுக்கு தான். தங்கச்சின கணவர் வாங்கி கொடுக்கல, அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்து தான் வாங்கி. சரிதானே? உறுதியாட்ட பேர்ல இருக்குது தங்கச்சின்ற பேர். இவ்வளவு நீங்க உங்கள் மேல உங்களோட ஒரு பிள்ளை மேல ஆணையா சொல்றீங்க. ஒரு பிள்ளை மேலே ஆணையா அவன் பேர்லாம் உறுதி இருக்கு. நீங்க அவன் உறுதிய வீட்டில வேண்டி பாருங்க. ஆனா தலைப்பேர் சசிகுமாரா இருக்கலாம், ஆனா அவன் உறுதி. சரி, ஓகே, ரைட். அப்போ திஸ் இஸ் ஸ்கிப் ஃபார் யூ. உங்களோட உண்மைக்கு கிடைச்ச பரிசு தான். இனி பாருங்க, இனித்தான் இருக்கு விளையாட்டா என்ன மாதிரி வீடு செஞ்சு கொடுக்க போறோம்னு மட்டும் பாருங்க. போட்டு பாயா. எனக்கும் கொஞ்சம் பூசி தந்தான் நல்லதுங்க. என்ன கடை கொஞ்சம் பூசிடும். ஏன்னா பவுடர் ஒன்றா ஐயா நான் வேண்டி வச்சுக்கிறேன். நான் திருநூறாத்தான் என்னத்தை பூச சொன்னீங்க? சிமெண்ட். மற்ற உங்களுக்கு அந்த காசு அந்த லண்டன் கைதடி ஒன்றியம் அந்த நிறுவனத்துக்கு ஒரு நன்றி சொல்லல ஐயா? நன்றி, எனக்கு இந்த உதவி செய்ததுக்கு நன்றி. இன்னும் உதவி செய்யணுமென்று நீங்கள் விரும்பினா செய்ய. பூசிட்டேன். சரி, நன்றி ஐயா. பூசி தாரதோ? ஓ, இந்த இதை பூசி. அது இப்போ இல்லை, பவுடர் வேணும்டா பூசி விடுங்க. அது நான் பூசுறேன் இல்லை, பவுடர் பொட்டு வைக்கிறேன் இல்லை, பவுடர் பூசுறேன் நான் பூசுறேன். சரி, அப்போ இந்த மைக்க தாங்க நான் போட்டு பிறவார். சரி. ஓ, உங்கள் போனை தாங்க இருக்கா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க இருக்கா? கடைசி 33. உங்களுடைய நம்பர் சொல்லுக்கா. 55. இதுக்கு நீ சத்தமாக சொல்லிக்கலாம். காசுடாக்கா ஃபோனில் நான் கோல் வருது வேறக்கா வருதா? சரியா? சரியா? ஓகே, இதுதான் உங்களோட நம்பர். இப்போ நீங்கள் வீட்டை அனுப்பிங்க. ஒரு அரை மணி தான் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. சரியா? நான் சொன்ன ஃபோன் பண்ணி சொன்ன அப்போ லோன் பண்ணோம். என்னென்ன ஃபோன் பண்ணி சொல்கிறேன்? ஆஃப்லைன் கேட்குறேன். செல்ல 55. இதுக்கு நீ சத்தமாக சொல்லிக்கலாம். காசுடாக்கா ஃபோனில் நான் கோல் வருது வேறக்கா வருதா? சரியா? சரியா? ஓகே, இதுதான் உங்களோட நம்பர். இப்போ நீங்கள் வீட்டை அனுப்பிங்க. ஒரு அரை மணி தான் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. சரியா? நான் சொன்ன ஃபோன் பண்ணி சொன்ன அப்போ லோன் பண்ணோம். என்னென்ன ஃபோன் பண்ணி சொல்கிறேன்? ஆஃப்லைன் கேட்குறேன். செல்ல வருவேன் நான். சரியா? சரியா? இங்கே இப்போ என்ன நேரம்? 12:45. சரியா? 12:45. சரியா? நேரம் 1:30 ஒன் பண்ணுங்க. சரியா? ஓகே, ஒன் பண்ணால் உங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்குதா? தங்கச்சி வேறு கொண்டு பரிசா? சரி, ஓகே, பாய். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட விசாரணை முடிஞ்சுது. விசாரணை வந்து எவ்வளவு புத்திசாலித்தனமாக மேற்கொள்ளப்பட்டன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிறது, ஏன் பொய் சொல்லுவான், அதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. ஏன் பொய் சொல்லுவான்? பொய் சொன்னீங்களோ சொல்லலையோ பிள்ளைகள்கிட்ட கஷ்டத்துக்கானே நாங்கள் உதவி செய்யத்தான் போகிறோம். திருப்ப ஏன் பொய் சொல்லுவான்? இப்போ பார்த்தீங்க தானே, இப்போ பதறும். தமக்கேக்கு கடாடன்னு ஃபோன் பண்ணியிருப்பேன். ஆனால் தமக்கு இந்த ஃபோன் வந்து ஆஃபில் இருக்கும். ஏன்னா நாங்கள் வண்டி ஆஃப் பண்ணி போட்டோம். ஒன்றும் கதைக்கக்கூடாண்டாக்காண்டி. அக்னி, நாங்கள் அங்கே கதைச்சவா கேட்டுருக்குமா? அப்புறம் வந்துட்டா சுற்றி கண்ணாக கருத்தாக உனை காப்பேன் உயிரா. பாட்டு இல்லாத மனுஷன், பாட்டை ரசிக்காத ஒரு மனுஷன் இருக்கிறான். அவ்வளோ ஒரு ரசிகர் தான், பாட்டு ரசிகர் தான். எனக்கு இப்போ தெரியும் உங்களோட பாட்டு ரகசியங்கள் எல்லாம். அது என்னண்டா, ஏன் போனான்டா அவள் பாவம் அன்றைக்கு வந்து உண்மையிலே அவள் பாவம் தான். இதை படிங்க. நீங்கள் நினைச்சிக்கலாம் உங்களை அங்கால போக சொல்லி போட்டு உங்களை பற்றி. ஐயோ, நான் பயப்படவே இல்லை, நான் உண்மையை சொல்கிறேன். வேந்தனத்துக்கு பயப்படுவான். ஐயோ, நான் அதை சொல்லல. நீங்கள் நினைச்சிக்கலாம் நான் உங்களை பற்றி விசாரிக்க போனேன்ட்டு. ஆனால் நான் போனதாக ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்டா உங்களுக்கு சரி நீங்கள் பார்த்தாலும் அவளுக்கு ஒரு ரகசியமான முறையில் அந்த உதவியை அவள் விசாரித்து செய்வோம்ட்டு தான் போனான். இருங்க ஹேப்பம் ஏலாம் கிடக்கு. அப்போ என்னண்டா உங்களுக்கு கிணறு அடிக்கிறேன்டா. இப்போ அந்த பக்கத்தை விட்டு டாய்லெட் எங்கே கிடக்கு? அங்கே டாய்லெட் அண்டா உங்களுக்கு கிணறை விட அடிக்கலாம். அதான் நிலையம் பார்த்து தானே அந்த அளந்து இதண்டு தானுங்க இடிக்கணும். அப்போ நான் நிலையம் பார்க்காம இடிக்கலாது. நீங்கள் ஓகேண்டா நான் அதுக்கிடையில் கூட்டி கொண்டு வந்தேன். ஆளை தெரியுமா? ஓ, அவே அங்கே சேரன்ட்டு அந்த 50 பக்கத்தில் இருக்கிறேன். அவர் தான் அந்த நிலையம் எடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் தான். நாங்கள் இப்போ வீடியோ எடுக்க வருவோம். அதுக்கிடையில் மெத்தில் போட்டேன்.
இது இல்லாமல் நீங்கள் உண்மையிலேயே காலை மேலே எந்த ஒரு தேர் தண்ணி கூட குடிக்கல இவ்வளோ தூரம். அப்போ தண்ணியை குடிச்சிக்கலாம். ஏன் யார் வச்சு தரது? அம்மாங்க சமைக்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் இங்கே உங்களோட வந்துட்டு நான் டக்காண்டு உள்ள வைக்க சொல்லிட்டு தேர் தண்ணி குடிச்சா தான் நான் இயங்குவேன். சரி, நான் இயங்கினா தான் எந்த அவாட்டையும் கேட்டு நான் அக்காட்டையும் நீங்கள் சொன்னதான் அக்காவும் சொன்னவா. இப்போ அவரால் அந்த காணி உங்களுக்கு பிரச்சனை உண்டு. நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேனுங்க. நீங்கள் யாரையும் விசாரிங்க அந்த இடத்துக்கு. நான் வந்து அவர் வேற இல்லையா? அவர் எங்க இருக்கிறாரு? அவர் கல்யாணம் கட்டி அவருக்கு 3-4 பிள்ளைகளா? சரி. ஓ இல்லை என்னென்னா நான் அவாவுக்கு தான் உதவி செய்ய போனாங்க. ஆனால் இப்போ உங்களை அந்த காணி விஷயங்கள் நான் யார் வாங்கி கொடுத்தேன்டா வீட்டை பார்த்தீங்களா? அதை தான் சொல்ல பார்த்தீங்க. இன்னொரு நிமிஷம் காய கொடுங்க, நான் ஒரு மத்தி அங்காய்க்க தரேன். சரி, அப்போ என்னென்னா போய் கேட்டு நான் அந்த காணி உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தாண்டு. அப்போ அவள் சொல்கிறா அவர் தான் வாங்கினாண்டு. அப்போ அவர் தான் வாங்கினாண்டுக்கு அவர் என்ன உழைப்பு செஞ்சு வாங்கினவர்? அவர் யார்கிட்டையும் மாறி அவர் பெருசாக பிழைப்பு இல்லைங்க. அவர் ஒரு சுதி மாடு. சரி, அவர் ஒரு இந்த சுதியா தான் இப்போவும் அவர் கல்யாணம் கட்டணுமெண்டா கட்டுவார். அப்படித்தான் அவர். என்ன பார்த்தா கிழவி மாதிரி, அவரை பார்த்தா இளந்தாரி தான். அப்போ அந்த வீட்டில் உறுதி எங்க? இப்போ உறுதி அவர்கிட்ட தான், என்னட்டே இல்லை. அவர்கிட்ட தான் கிடக்குதான். அவர் பறித்து கொண்டு அவர் தந்த படங்கள் அந்த எழுத்து படங்கள் எல்லாமே இதில் வச்சு எரிச்சவர். எரிச்சு போட்டு தான் போனவர். உறுதி அவர் தான் வச்சிருக்கணும் போல கிடக்கு. அவர்கிட்ட தான் இருக்கும். அக்கா சொன்னா உங்கள்கிட்ட என்னட்ட இல்லை, சத்தியம் மாதிரி என்னட்ட இல்லை. ஏன்னாப்பா அக்கா அப்படி சொன்னோம்? அது அவாவை தான் கேட்கணும். என்னட்ட உண்மையா என்னட்ட உறுதி இருந்தாலுங்க உங்கள்கிட்ட உதவி கேட்ட மாதிரி எனக்கு இந்த ஏஜிஓசில எல்லாம் இந்த வீட்டு திட்டக்காரருக்கு இந்த திருத்த வேலையெல்லாம் செய்து கொடுக்குறாங்க. நான் செய்கிறேன்டா செய்திருப்பேனுங்க திருத்த வேலையை. என்னட்ட இல்லை நடத்த நான் போய் இருக்கேன். மற்றது அதை திருத்தியும் அவர் ஒரு காலம் வந்து எழும்படிக்கண்டா நான் எழும்பத்தான் போனேன். அவர் அப்படியான ஆள். அவர் அப்படியான ஆள் தானுங்க. இங்கே யார்? சசிகுமாரா? சசிகுமாரா. உங்களுக்கு என்ன பேர்? என்ன? ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி. சரி, அப்போ நாங்கள் இப்போ உங்களுக்கு கிணறு அடிக்கிறதுக்கு வந்து நிலையம், நீங்கள் நிலையம் டக்குன்னு அடிப்பீங்களோ? நான் நீங்கள் எப்போன்னு சொன்னால் அது எப்போன்னு இல்லை, அப்புறம் சுணங்குறதுக்கு இல்லை, இன்றைக்கே அடிக்க வேண்டியான். இன்றைக்குண்டா ஏன் இல்லாட்டி கிணறு அடிக்கிறவங்களே நிலையம் பார்ப்பாங்களா? அவங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? அப்படி இருந்தாலும் ஓகே. அப்படின்டா ஓகே. டாய்லெட் எங்கே இருக்குது? அது என்னண்டா உங்களுக்கு கிணறு டாய்லெட்டு அந்த நான் கோழி வாங்கி நான் வாங்கினீங்களா? உங்க நிற்கிது கோழி பாருங்க. அதில் நிற்கிறது கோழி இருந்தது. ரிசிப்ட் ஃபுல்லாக இந்த பேக்குக்கு போட்டது. நீங்கள் கொஞ்சம் நின்றீங்கன்னா அந்த ரிசிப்ட் வரும். ரிசிப்டா? ஓ நான் எல்லாம் இதாண்டு பேக் வாங்கி கொடுத்தீங்க? எல்லாம் வாங்கி கொடுத்தேன். எல்லாம் ரிசிப்டோட இருக்குது. ஆனால் காசும் இருக்குது. நான் செலவழிக்க இல்லை. அந்த காசு உண்மையிலேயே இருக்குது. 28,000 ரூபா முடிஞ்சது. மற்றது ப்ரைவேட்டாக ஒரு 6,000-7,000 முடிஞ்சிருக்குது. என்னென்னு சொன்னால் பிள்ளைகள் மணிக்கூடு நேரங்கள் பார்த்து போகிறதுக்காண்டி மணிக்கூடு ஒன்று சிவர் மணிக்கூடு ஒன்று எடுத்தேன் நான் வேண்டினேன். மற்றது தேவையா இப்போ பொம்பளை பிள்ளைண்டா தெரியும் தானே, அவாக்கு இந்த உடுப்புகள் பள்ளிக்கூடங்களுக்கு போகிறது கொஞ்சம் உடுப்பு கொஞ்சம் இதுகள் எடுத்தேன் நான். மற்றது ஒரு 17,000 ரூபா கிடக்குது. நான் அதை வச்சுக்கிறேன். ஏனண்டா இப்போ இந்த நீங்கள் வந்து கேட்பீங்கள் கொள்ளுவீங்க ரெண்டதுக்காண்டி நேர்மையாக இருக்கிறீங்களா? நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஏனண்டா நாங்கள் அப்படி நாங்கள் போட்ட வீடியோ பார்த்துங்களா நீங்கள்? நிறைய பேர் காட்டினவன் எனக்கு அவையெல்லாம் சொன்னவே. நீ அந்த வீட்டையும் காட்டினான்னு சொன்னால் அந்த வீட்டை காட்டி எனக்கு பிரியோசனமே இல்லை. நாங்கள் போகிறோம் இல்லை, ஏன்னா அந்த வீட்டை நாங்கள் காட்டுவோம். சரி, அதை விடுங்க. அது வேண்டாம், அதோட பிரச்சனையும் உண்டாக்கும். அவற்றை பிரச்சனையை விடுங்க. சரிதானே, அது முடியட்டும். இப்போ என்னண்டா நான் இன்றைக்கு வந்து என்ன செஞ்சேன்றது வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தானே. அப்போ நான் ஏன் அதை அந்த வேலையை பார்த்தாண்டா உங்களுக்கான வீடு திட்டத்தை கொடுக்க சொல்லி இல்லை எனக்கு நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன். நான் எனக்கு வீடு வேண்டாம், நாங்கள் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு முக்கியம் டாய்லெட்டும் கிணறு. எனக்கு அந்த 2 உதவியும் செய்து தந்தாச்சு. இதோட நீங்கள் தகரங்கள் எல்லாமே தகரம் எல்லாம் காற்றுக்கு விழுந்தோடனே இப்போ மழை பெய்தா உட்காண்டாங்க. சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம், அது பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் வந்து உங்களுக்கு இதாண்டுவோம். சரி தானே, கிணறு அடிப்போம் கட்டேன். சரியோ, அதில் பிரச்சனை இல்லை. மற்றது டாய்லெட்டும் வந்து நாங்கள் உங்களை செஞ்சிடலாம், பிரச்சனை இல்லை. அதை விட மேலதிகமான உதவிகள் வந்து செய்யலாமா வேணாமா செய்கிற கொண்டும் இல்லை தான். நீங்கள் அதான் கேட்டேன். நீங்கள் எனக்கும் முக்கியம் அதை நான் செஞ்சேன். ஒரு நிமிஷம் போகிறோங்க, நான் அந்த குழாய்க்கு தண்ணாக்க அடிக்கிறேன் போகிறோங்க. நாளைக்கு அடிச்சு விடுவோமா? அப்போ நீங்கள் அடிக்கும், அது பிரச்சனை இல்லை.
அவையால் நிலையம் எடுத்து அடிப்பினம்ண்டா சரி ஓகே. வரும் வரும். இன்றைக்கு என்ன கிழமையா? வியாழன். நாளை வெள்ளி, நாளை தான் கொஞ்சம் வியாபாரம் கூட. சனிக்கிழமையாண்டா நான் நிற்பேன் வீட்டோட. நான் நின்றா தஞ்சி ஒரு தட்ட உதவியும் இல்லை, ஓடியாடி. நீங்கள் ஒன்றும் செய்யதில்லை, அவங்க அடிப்பாங்க. ஹலோ இல்லைண்ணா தெரியும் தானே, நாங்கள் சும்மா செய்யலாது, நிறைய விசாரணைகள் மேற்கொள்ளணும். நிலம் வந்து அவங்கடையான்றதை செக் பண்ணணும். அப்படி கணக்க பிரச்சனை இருக்குல்லோ. இந்த கிணத்தை அடிச்சு கொடுத்தா அப்புறம் வீடு மாதிரி போய் தூக்கி கொண்டு போகலாம் இல்லை. அது சரியோ? அது என்னண்டா சிவான்னா என்ன மாதிரி எப்போ செய்யக்கூடிய மாதிரி வசதிப்படுமோ? மற்றது என்னண்டா இப்போ நிலையம் வந்து என்ன மாதிரி சிவாண்ணா? இப்போ நீங்கள் நீங்கள் அப்படி நிலையம் பார்த்து அடிப்பீங்களா இல்லாட்டி? அதுக்கு விருப்பம் கொண்டா நாங்கள் பார்த்து எடுப்போம். நினைக்கிறீங்க நீங்கள்? நான் இப்போ ஜாக்கிர பிள்ளையாளு பின்னுக்கு நிற்கிறேன். ஒரு 20 நிமிஷம் அனுப்பியல, 10 நிமிஷம் அனுப்பியல. புத்தூரில் நிற்கிறேன். புத்தூரில் இருந்து வேறு 10 நிமிஷம் காணுமா உங்களோட கதையை? நீங்கள் 10 நிமிஷம் டைமை பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்கள் வாரம் இல்லையோ என்னத்தில் வரீங்க? ஹெலிகாப்டர் இல்லையா? வெளியில தான். சரி சரி, அப்போ நான் இங்கே நிற்கிறேன், வந்துட்டு அடிங்களா? ஜாக்கிர பிள்ளையாள். ரைட், ஓகே ஓகே. ஆள் வரட்டும், உங்களோட ஒரு அலுவல் ரெண்டாள் முடிச்ச மாதிரி திருப்தியாகும். என்ற அடிக்கடி வீடியோ போடலாது. பட் உங்களோட முகத்தை எனக்கு அடிக்கடி பார்க்க விருப்பம் இல்லை. ஏன்டா தெரியும் தானே, கஷ்டப்பட்டு நீங்கள் கவலைப்படையக்குள்ள என்னால் தாங்கையில் ஆகிடாக்கு. சரியே, அப்போ அவர் வேறு ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன விளங்குதான்? ஓகே, அப்போ கிணறு அடிக்கிற அண்ணா வந்துட்டார். உண்மையிலே வந்து பொய் சொல்லாத மனுஷன் இல்லை, தப்பு செய்யாத மனுஷன் இல்லை. எல்லாரும் சொல்கிறத செய்கிறதான அது வந்து வளமை. அப்போ நாங்கள் சில விஷயங்களை வந்து வெளிப்படுத்துறதுக்கான காரணம் என்னென்னா, இனிவரும் நாட்களில் அப்படியான விஷயங்கள் நடக்கக்கூடாது. இப்போ இவா கூட சொன்னது வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ வந்து இல்லைன்னா அவைக்கு நாங்கள் வீடெல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறது இல்லை. அப்போ அடிப்படை தேவையான தண்ணியும் டாய்லெட்டும் இந்த ரோட்டா டாய்லெட்டும் இல்லையா? டாய்லெட்டும் இல்லை என்று சொன்னதுக்கு நாங்கள் அதை செஞ்சு கொடுக்க போகிறோம். இருந்தாலும் வந்து அந்த அந்த அப்படியான தன்மைகள் இனி வரும் நாட்கள் ஒரு இதுக்கும் வரக்கூடாது. அதுதான் நீங்கள் மெயின் விஷயம். ஆனால் அவங்க கஷ்டம்ன்றது உண்மை. பிள்ளைகள்கிட்ட படிப்புக்கு உதவி செய்யணும். மற்றது தண்ணி கிணறு டாய்லெட்டெல்லாம் நாங்கள் செஞ்சு தான் கொடுப்போம். ஆனாலுமே இது ஒரு படிப்பினையாக இருக்கணும். அவாமே திருப்பி பார்க்கக்குள்ளே வெக்கப்படணுன்றதான் இதுன்ற விஷயம். சரிதானே, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் சொன்ன காரியத்தை செஞ்சு கொடுப்போங்க. டைம் இருந்தால் பின்னால் அண்ணா வந்து ஒன்று இப்போ நிலையம் எடுத்தால் பின்னேரம் தண்ணியா அதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உண்மை வேணும், அதுதான் முக்கியம். சரி, அதில் அண்ணனோட கதைக்கு எடுப்போம். அப்போ வணக்கம், முதல் சந்திப்பு. நல்லதோ கள்ளமோ சரி, ஏதாவது போதான் தெரியும். சரிதானே? ஏன்டா இப்போ எல்லா இடம் பிரச்சனையாக தான் கிடக்கு. அதான் கரைச்சல். இல்லை இல்லை, இதுதான் இதுதான் இஞ்சா அடிக்கணும். நிலையை நீங்கள் எடுத்து அடிப்பிடலானே. முடிக்கல வேண்டாம், இன்றைக்கே முடிச்சு விட்டாலும் சொல்லி இல்லை. ஓ, கிணறு இங்கே வருமா? டாய்லெட் இருக்கா வேண்டு? அக்கா ஒரு நிமிஷம் வாங்க, கண்டுட்டு காணாத மாதிரி உருளைக்கிழங்கு கழுவாம. மீனண்டைக்கு இன்னும் கொஞ்சம் பாசமாக இருக்கும். அவன் டாய்லெட் எங்கே இருக்குது? அந்த வீட்டுக்காட்டு அது கோயில். அது கோயிலா? இதில் அடித்தா மேற்கு வாசல் வீடு தான் கட்டலாம். இல்லை, வீடு இப்போ கட்டுறதுக்கான வசதி ரெண்டும் தண்ணோணும். சும்மா காரியமாக தானுங்க. இங்கே முன்னே வீடு போடக்கூடாது. வீடு போடக்கூடாது கோயில். அப்போ என்ன செய்வோம்? அதாவது வீட்டுக்கு அடிச்சுடுவோமா? வீட்டுக்கு அடிக்க வேண்டாம். நல்லா சிவம் தானே இதுதான் டாய்லெட். அதே இந்த டாய்லெட். இதில் வராது டாய்லெட். அங்கே இஞ்சாம் பேர் என்ன டாய்லெட்டு? கிணறு கிணறு இல்லை. ஏண்டா இதில் டாய்லெட் இருக்கோடியா உங்களுக்கு? அதில் கிணறு அடிக்கிறா இல்லை? ஓ, ஏண்டா அப்படி அனுமதி இல்லை இல்லை. ஓ, அங்கே அந்த அதுவும் நல்லா தொங்கல்லாம் அடிக்கும். 35 இருந்தால் காணுங்க. ஓ, 35 அடி வரும் அது. ஓ, ஏய் வாழை வெட்டா என்னண்டா மிஷினை கொண்டாரு. கூட்டரைக்கிட்ட எடுத்துருவோமே. அப்போ இப்போ இன்றைய அடிச்சுவோமே. எனக்கு எடுத்தாமே நான் அஜ்வேலியில் ஒரு அலுவல் கிடக்கு முடிச்சு கொண்டு வரேன். சடாண்டோ அவங்களோட மிஷினை கொண்டு வந்து பம்ப் பண்ணி காட்டினா சரி, அலுவல் முடிஞ்சு. மிஷின் என்னண்டு வரும், அதுவும் உயரம் அந்த இது. எது
அந்த கோயில் பாதை இதால தானே இதால வரும் இதால வரும் தரத்துக்கு அதெல்லாம் அவங்க செய்வாங்க. நீங்கள் ஒன்றும் யோசிக்க சரியா. நீங்கள் எப்படி சமைக்கிற எப்படி சாப்பிட்றன்னு மட்டும் யோசிங்க சரியா. மீன் வெட்டின காய். சரி அப்போ என்ன எத்தனை வரீங்கண்ணா? முடிய கோடிக்கணும். அப்போ நான் அஜயிலே போகிறேன். எப்படி எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு நான் அடிச்சு முடிய டைம் எடுக்கும். 2 மத்தியம் 2 மத்தியம் 3 மத்தியம் 1 மத்தியம் காந்தானே. சரி அப்போ எப்படின்னு சொன்னாங்க நான் அஜயிலே எல்லாம் முடிச்சுட்டு வரேன். சரி ஓகே ரைட் ஓகே பாய் ரைட் ஓகே ஓகே நன்றி அண்ணே கூப்பிட்டு வந்ததுக்கு. அப்போ நான் வந்தாலும் முடிப்பேன். இப்போ அட்வான்ஸ் போய் வரணும் இல்லை தான் அப்படி ஒன்றும் இல்லை தான். சரி அம்மாம்மா அப்புறம் வரேம்மா ரைட் ஓகே ஓகே ஓகே. அப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வீட்டை வந்துட்டோம். உண்மையிலே வந்து இந்த வீடியோ நான் எப்படி முடிச்சிருக்கணும்னு சொன்னால் அவங்களோட கிணறு வந்துட்டு அடித்து முடிஞ்சு தண்ணி வரும்போது பொங்குற மாதிரி தான் எடுத்து முடிச்சிருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 3:30 அப்படி நான் கால் பண்ணியிருந்தேன். சரி 3:30 உங்களை அந்த வீடியோவில் இருக்கிறது இருந்தால் நான் அதை போடுவேன். அப்போ போட்டிருப்பேன். நான் வந்துட்டு கால் பண்ணியிருந்தேன் ஒரு 4:30 அப்படி கால் பண்ணும்போது அண்ணா எனக்கு சொல்லியிருந்தேன் டே தம்பி அவனுக்கு அடித்தேன் நீ ஒரு அழுக்கையில் அப்போ அவசரமாக மிஷினை வந்துட்டு போகிறதுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையிலே எனக்கு லைட்டாக கோவம் வந்துட்டு அப்போ நான் சொன்னேன் நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லிட்டு வந்தேன் நீங்கள் வந்துட்டு அடிங்க அட்வான்ஸ் பண்ணுவேன்டா நான் தந்துட்டு போகிறேன் சரியாக 1.5 ஹவரில் நீங்கள் முடிய நான் வந்து காசு தருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அண்ணா சொல்லியிருந்தார் சரிடா கோவிக்கா இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுன்னு சொல்லி 4 மணிக்கு சரியா 4:30 கோல் வைக்க என்ன செய்யணும்னு சொல்லுண்டா 20 பரவாயில்லை உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன் ஒரு பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் 20 பரவாயில்ல நீங்கள் அடித்து போட்டு நான் சொல்லுங்கள் ஒன் த ஸ்பாட் நான் வந்துட்டு 20 அந்த நீங்கள் அடிக்கிற வந்துட்டு நான் காட்டிட்டு உங்களுக்கு வந்துட்டு காசு வந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ வந்து கால் பண்ண வந்துட்டு நான் நிச்சயம் வந்துட்டு அடித்து முடிஞ்சிருக்கும். அப்போ அதில் போயிட்டு நாங்கள் கேஷை பே பண்ணி போட்டு கிணத்தையும் காட்டி போட்டு வருவோம்னு சொல்லி பார்த்தா நான் கால் பண்ண சொல்கிறேன் அடே தம்பியா இப்போ தான் அந்த இடத்தால் அடித்து எல்லாம் ஏற்றுறோம் என்ன செய்கிற இப்போ போட்டோண்டு. அப்போ நான் சொன்னேன் இனி 7 மணி இப்போ ஒரு மனுஷன்ட்ட வீட்டை போய் வேலி பிரித்து கிணறெல்லாம் அடிக்கிறத வந்துட்டு அழகில்லை. அப்போ எனக்கு வந்து லைட்டாக கோவம் வந்துட்டு அப்போ சொன்னேன் என்னென்ன பார்த்தீங்களா நான் உங்களையுமே வந்து ஒரு இதாக நினச்சா நீங்கள் எப்படி செஞ்சுட்டீங்களா அடையாடி அப்படிலாம் சொல்லாடா எங்களோட வேலையும் தெரியும் தானே ஒன்றும் செய்ய முடியாத சுச்சுவேஷனாக போச்சு. நீ நாளைக்கு நித்திரையால் எழும்ப முன்னே உனக்கு நான் கிணறு கையில் தருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் அவ்வளோ அவசரம் எல்லாம் வேண்டாம் ஆனால் நாளைக்கு நீங்கள் கிணறு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே வந்து நான் போய் சொல்லையில் பண்ணமுண்டா அந்த அண்ணாக்கு நான் உட்கா இப்போ திருப்பி உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன் பாருங்க சரி தான் போல நான் 6:26 எந்த ஃபோன்லேருந்து அடித்தேன் என்ன மாதிரி கிணத்து வேலை முடியுதோன்னு சொல்லி கேட்குறக்கு அண்ணன் அடுக்கல கவிதாசி போன்ற ஃபோனத்தாக்கா. இப்போ கவிதாசின் ஃபோன்லேருந்து அடித்து தான் கதைச்சேன் நான் எந்த ஃபோன்லேருந்து எடுக்கான்னு ஆன்சர் பண்ண இல்லைன்னா அப்போ கவிதாசின்லேருந்து அடித்தேன் நான் என் அவரும் யோசிப்பாருண்டாக்காண்டி இப்போ எடுப்பார் நினைக்கிறேன் நான் அடுத்த விஷயத்தை சொல்லி போட்டேன் தானே. ஓமண்ணா என்னென்றால் நான் சொன்னான் தான் இன்றைக்கு உண்மையாக இன்றைய வீடியோங்களுக்கு எப்படி முடியணும்னா கிணத்துலான் முடிஞ்சிருக்கணும். ஓ ஆனால் ஏதோ உங்களோட இதுவும் பிரச்சனையாக போனாலும் அப்படி செய்யலாம் போடுது. நான் உங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல மனுஷன் வந்து குறைஞ்ச ரேட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு ஆளுன்னு சொன்னதால் ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு நாளைக்கு எத்தனை மணிக்கு அலுவல் முடிச்சு தருவீங்க? நீங்கள் எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்லுங்க. நீங்கள் 10-12 மணிக்கு சொல்கிறீங்க. ஓ சரி ஏன்னா நாங்கள் வந்தோன்னா 11க்கு தான் நாங்கள் நார்மலாக விழுக்கிறோம். நாங்கள் நீங்கள் 11க்கு முடித்தாலும் ஓகே. நான் எப்படி நாளைக்கு வந்தால் தான் காட்ட போகிறது இல்லை. ஏன்னா எனக்கு டாய்லெட் வேலை செய்கிற பொடியெல்லாம் இருக்குது அவங்கள்ட்ட. ஓ இல்லாட்டி அதை நான் பார்க்குறேன் அது பிரச்சனை இல்லை. நீங்கள் நாளைக்கு எனக்கு ஒரு கிணத்துல வேலை முடிச்சுக்கோங்க சரியோ? ஓகே நீங்கள் வேலையை முடிச்சுட்டு எனக்கு எவ்வளோன்னு சொல்லி கால் பண்ணுங்க. நான் பேமெண்ட்டை கொண்டு வந்து தரேன் ஒரு பிரச்சனையும் இல்லையா? சரி இல்லை வீடியோ வேண்டாம் ஒரு 2 கிளிப் வந்து நீங்கள் அடிக்கும் போது எடுத்து வைங்க ஒன்று சரி தானே எனக்காண்டியா? சம்டைம் நான் வேறு நான் லேட் ஆனேன். நான் எத்தனை மணிக்கு நீங்கள் போவீங்க? 8 மணிக்கு அங்கே நீங்கள் ஒரு இருக்கும் 8-8:30 மெட்ரோன்னா தெரியும் தானே உங்களை நம்பித்தான் நான் விடுறேன் எதையுமே. ஏன்னா 1-2 இல்லைங்களை தொடர்ந்து நிறைய கிணறு அடிக்க இருக்குது. ஏண்டா தெரியும் நாங்கள் செய்கிறது வந்து ஏழை மக்களுக்கு. அப்போ அது வந்து அதுக்குரிய முறையில் செய்யணும். அதால் உங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கிறேன். நாளைக்கு நான் அந்த டைமுக்கு நிற்பேன். நீங்கள் 9 மணிக்குனாலும் போய் அந்த வேலையை முடியுங்க. நான் 7 மணி நான் நேரத்தோட வரேன்னா ஓகேண்ணா ஓகேண்ணா மற்ற பைப்பெல்லாம் ஆடி எல்லாம் உருக்கி எல்லாம் செஞ்சு விடுவீங்கண்ணே. ஓகே ரைட் கெப்பை போட்டு விடுங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா பாய்.
பார்த்தீங்க தானே உங்களுக்கு ஆதாரத்துக்காண்டி நான் கதைச்சிருக்கேன். ஒன்றும் ஃபேக்காக செட் பண்ணல, கதைச்ச பார்த்தா தெரிஞ்சிருக்கும். எனக்கு மன வருத்தம் இன்றைக்கு முடியலைன்னு என்ன செய்கிறது, இன்னொரு ஆளை வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு கண்டுபிட்டாச்சு. ஸோ நாளைக்கு வந்து அம்மாட கிணறு வந்து முடிஞ்சிடும். அண்ட் வந்து டொய்லெட்டுக்கு ஒரு ஆளை பிடிச்சோம்னு சொன்னால் 5-6 நாளாக டொய்லெட் கட்டி முடிஞ்சிடும். ஸோ டொய்லெட்டும் கிணறும் கட்டி முடிச்ச மாதிரி வந்துட்டு இந்த அடுத்த ஒரு வீடியோ நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். அண்ட் வந்து இன்றைக்கு நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாரையும் வந்துட்டு துன்புறுத்தணும் இல்லாட்டி வந்துட்டு என்றது வந்து எங்களோட நோக்கம் இல்லை. ஆனால் பொய் சொல்லக்கூடாது, யாருமே பொய் சொல்லக்கூடாது நீ எந்த ஒரு கட்டத்திலையும் என்றது எங்களுடைய நோக்கம். சரி தானே? ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திப்போம். அண்ட் வந்து உதவி செஞ்சாங்கள பேர் விவரமெல்லாம் நாங்கள் அடுத்த வீடியோவில், அதாவது வந்துட்டு டொய்லெட்டு முடிச்சு கிணறு கிணறு வந்து நாளைக்கு முடிஞ்சிடும், டொய்லெட் வந்து ஒரு கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும். ஸோ டொய்லெட்டு கிணறு முடிஞ்ச பிறகு அந்த பிள்ளைகளுக்கு பெண்டிங் பாக்கி நாளில் இருந்தாலும் இந்த ஒன்று விஷயம் அதையும் நான் வந்து வாங்கி கொடுத்து போட்டு அழகாக வீடியோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு உதவி செஞ்சாங்கள விவரத்தையும் வந்து நாங்கள் சொல்லிவிடுவோம். சரி தானே? ஓகே, பாய்.